ஆண்டவர் நாம மேம்படுத்தக்க நான் எல்லா கனமையும் அவருக்கு உண்டாகட்டும். இன்னைக்கு எனக்கு 61 வயசு. இந்த கர்த்தரை எப்போ தெரிந்துவிடுனது வரைக்கும் அவர் நல்லவர், சிறந்தவர், விசேஷமானவர், அற்புதமாய் வழிநடத்துகிறார். ஸோ அப்படிப்பட்ட தேவன் நம்மதே இருக்கணும். நம்ம சோர்ந்து போகாமல், பயப்படாமல், கலங்காமல், உற்சாகமாக இருக்கத்தக்க நம்ம மத்திய ஒரு விசேஷமான பெரிதான ஒரு அற்புதமான சாட்சியாக ஒரு அம்மா வந்திருக்காங்க. சிஸ்டர் சுமிதா. இந்தியா தேசம் உள்ளவங்க. எங்கள் கணவர் மலேசியா தேசத்தில் வேலை செஞ்சு அவர் இங்கேயும் வீடு வாங்கிட்டாரு. ஸோ அவங்கள ஒரு 2019 அவங்கள சந்தித்தோம். அப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. அப்போ சர்ச் ஒரு பாடல் பாடிட்டு போயிட்டாங்க. அப்போ தனியாக எங்கள் மனைவிட்டு சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னாங்க. என்ன அனுபவம்? எனக்கு பிரெயின் சர்ஜரி செஞ்சு 1 கிலோ கீமோ அந்த கட்டி உள்ளுக்கு இருந்து அந்த பிரெயின் சர்ஜரி செஞ்சு நான் இறந்து போயிட்டு ஏசப்பா எனக்கு பரலோகத்துக்கு கொண்டு போனான்னு சொல்லி ஒரு காரியம் சொன்னாங்க. அது சொன்ன எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா சொல்லிட்டு, இந்த மாதிரி ஆளை நம்ம மறுபடியும் கொண்டு வரணும், என்ன நடந்துச்சு, எப்படி ஆண்டவர் வழி நடத்தினான்னு சொல்லிட்டு அவங்க சாட்சியம் 2 வருஷம் கழிச்சு பிற்பாடு தான் அவங்க மீண்டும் சந்தித்தோம். ஏன்னா இந்த கோவிட்-19 இந்தியாவுக்கு போயிட்டாங்க. மீண்டும் 12ஆம் மாதம் வந்தாங்க. போன வருஷம் ஜனவரி மாதம் நம்ம சர்ச் காலேஜ் நம்ம சர்ச் காலேஜ் அவங்க சாட்சி நேரடியாக சொல்ல ஆரம்பித்தாங்க. எப்படி அந்த ஆப்ரேஷன் என்ன நடந்தது, ஏன் நடந்தது, என்ன காரணம் சொல்லி எல்லாம் தெளிவாக ஆண்டவர் பேசுவார். அவங்க சாட்சியாக சொல்லுவோம், நான் அவங்க சொல்லுவாங்க. நேரத்தை நம்ம பிரயோஜனமாக பயன்படுத்துவோம். ஆண்டவர் அதிகமாக பேசிட்டேன். நம்ம பேசினா நான் பேச நீங்கள் கேட்க மாட்டீங்க. அம்மாவா சிஸ்டர் இந்த ஆளுந்தான் போட்டு பேசுகிறாரு அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அவங்க பேசுறதுங்கெல்லாம் கவனமாக தெளிவாக கேளுங்க. அவங்க பேசுகிற மாதிரியே இருக்காது. ஆண்டவருக்கு ஒவ்வொரு வார்த்தை படிப்படியாக அழகாக பேசுவார். நானே ஆச்சரியப்பட்டேன். அவங்களோட உட்காந்து பேசுவோம். அவங்க வீட்டில் அவங்க கணவரோட அவங்கள உட்காந்து பேசுவோம். அநேக தேவ ரகசியங்கள், பரலோகம், ஆண்டவர் இயேசு எப்படியாப்பட்ட நேரடியாக ஆண்டவரை பார்த்தவங்க. அவங்களோட உட்காந்து பேசுவோம். நாங்கள் வீண் கதை பேச மாட்டோம். எங்கள் மனைவி இருக்கிறாங்களே, இது நடந்துச்சு, இது எப்படி, இது எப்படி தோண்டி 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 கேட்பாங்க அவங்ககிட்ட. இப்படியாவது நாங்கள் ஏதாவது எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பாருங்க. 2 நாள் முன்னே ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போனோம். பாஸ்டர் வீட்டுக்கு வாங்கினார். வீட்டுக்கு போனோம். அந்த பாஸ்டர் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உட்கார வச்சுட்டு என்ன நடக்குது சொல்லுங்க ஆரம்பித்தோம். பேச பேச மணி 12 ஆயிடுச்சு. இரவு மணி 12 ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு போனோம். மணி 12 ஆயிடுச்சு. அந்த பாஸ்டர் எக்ஸைட் நம்ம இந்த சிஸ்டரோட ஊழியம் ஒரு அனுபவம். அவங்க கூட இருந்து நாங்கள் ஊழியம் செய்யும்போது என்ன நடக்குது எல்லாம் சொல்லும்போது அவர் ஆச்சரியப்பட்டார். அவங்க எங்கள் சபைக்கு வரணும். இப்போ அடுத்து அவங்க இன்னொரு பாஸ்டர், டைப்பிங் ஒரு பாஸ்டர், நல்ல பாஸ்டர், அவர் வயசானவர். அவங்களோட சாட்சி யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த அம்மா எங்கள் சர்ச்சுக்கு வரணும், ஜனங்கள் காதால் கேட்கணும் அவங்களோட காரியம் சொல்லிட்டு டைப்பிங் ஒரு பாஸ்டர் 24ஆம் தேதி அவர் கூப்பிட்டுருக்கிறார். இப்படியாக ஏதாவது ஆண்டவர் அவங்க மூலமாய் ஜனங்கள் செய்கிறார். எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு அதிசயமான காரியங்களை செஞ்சார். குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட தேதி எல்லாம் செஞ்சார். அல்லவையா அநேக காரியங்கள் ஆண்டவர் செஞ்சார். அது பேசுகிற டைம் பத்தாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே. என் பேர் சுமிதா. நாங்கள் மலேசியாவில் 9 வருஷமா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி துபாயில் 8 வருஷமா இருந்தோம். சொந்த ஊர் இந்தியா தான். ஹஸ்பண்ட் திருநெல்வேலி, நான் பெங்களூர். எனக்கு 2 பிள்ளைகள். சன்னு கீர்த்தி யூஎஸ்ல படிச்சு இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்புல. டாட்டர் ஷர்லி இங்கே வந்திருக்கிறாங்க. ஃபார்ம் 5 படிச்சுட்டு இருக்காங்க சென்ட் ஜான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில். ஹஸ்பண்ட் செல்வ பிரகாஷ் அவர் இங்கே வந்துருக்கிறாரு. எங்களை அன்பா அழைத்த பாஸ்டர் ஜான் பாஸ்டர் அவருக்கும் அவங்க மனைவி, பிள்ளைகள், அவங்களோட ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த இடத்துல அன்பா கூட்டிட்டு வந்த ரெவரல் பாஸ்டர் மைக்கேல் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்க ஊழியத்தையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். விசேஷமாக இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஒரு நிமிடம் ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டு நம்ம சாட்சிகள் செய்திகள் கேட்கலாம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். God bless you all. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த நல்ல நாளை நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஒவ்வொருத்தையும் உங்களோட ஆவினால் நிரப்ப போறதுக்காக நன்றி அப்பா.
தேவதூதர்கள் கொண்டு இந்த சபையை நீங்க நிரப்புறதுக்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஏசப்பா, எனக்கு இந்த வாய்ப்பு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. என்னையும் ஒரு சாட்சியாக இங்க அழைத்து ஆண்டவரே, நீங்க செய்த அற்புதங்கள், என் வாழ்க்கையில் நீங்க செய்த அற்புதங்கள், பரலோகத்தில் நான் கண்ட காட்சிகள் ஆண்டவரே இங்க தெரியப்படுத்துறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ரகசியம் பெரியது நீங்க சொல்லியிருக்கிறீங்க. எபேசியன் 5:32 நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நான் சபையை பத்தியும் கிறிஸ்துவ பத்தியும் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் ஆண்டவரே. நீங்க செய்த அநேக காரியங்கள் ஆண்டவரே, இந்த உலகத்துல இந்த பூமியில இடமே பத்தாது, அவ்வளோ காரியங்கள் எழுதி முடிக்கணும்னா அவ்வளோ புக்ஸுக்கு இடமே பத்தாது நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஜான் 21:25 ஆண்டவரே, அதுல ஒரு காரியங்கள் ஆண்டவரே எனக்கு நீங்க செய்த அற்புதங்கள் இங்க ஷேர் பண்ண போற ஆண்டவரே. ஆண்டவரே, சுவிசேஷ வார்த்தை கொண்டு என் மூலமா நீங்க பேசுறதுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஏசப்பா, ஆவியானவரே, அதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும் ராஜா. ஆவியானவரே, என்னை கொண்டு நீங்க பேசுங்க, நீங்க இடைப்பெறுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல யாருமே பெரியவர் சின்னவர் யாருமே கிடையாது ஆண்டவரே, நீங்க மட்டும் தான் பெரியவர் ஆண்டவரே. நீங்க சொல்லி கொடுங்க ஆண்டவரே, நாங்க கற்றுக்கொள்ள போகிறோம் ராஜா. உங்களோட வசனத்து உள்ள ஆழத்தையும் அதோட மகத்துவத்தையும் இன்னும் அதிகமாக நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், புரிஞ்சுக்கணும் ராஜா. ஏசப்பா, எங்களோட கிருபை எங்களுக்கு வேணும் சுவாமி. எங்களை நாங்க தாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து தாழ்மையோட ஜெபிக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜான் பாஸ்டர் அன்னைக்கு வந்திருந்தாரு. சொல்லுங்க, ஷார்ட்டா சொல்லுங்க டெஸ்டிமனி. இல்ல பாஸ்டர், சபையிலேயே வந்து சொல்றேன் நான். பாஸ்டர் தான், அவரோட சாட்சி நல்லா இருந்தது, உங்களுக்கு ரொம்ப சாட்சி நல்லா இருந்தது. மணிக்கணக்கில் அவர் பேசிட்டு இருந்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர் 2019 ஜூலை 3 எனக்கு மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி. யோசிச்சு பாருங்க, என் தலையில 1 கிலோ டியூமர் கட்டி தலையில ஃபுல்லு ஓபன் பண்ணிட்டாங்க. சிலுவை நாதருக்கு முள்முடி சூட்டின மாதிரி என்னோட தலையில ஸ்டிச்சஸ், அந்த ஹாஸ்பிட்டல் காட்சிகள், என்னெல்லாம் டீட்டெயில்ஸ், அந்த கட்டி டியூமர் எல்லாம் சுமிதா டெஸ்டிமனி நித்திய ஜீவன் கேள்ல நீங்க போனீங்கன்னா அது நீங்க முழுசா பார்க்க முடியும். ஜூலை 3 2019 என்னோட சர்ஜரி. அதுக்கு முந்தின மாசம் ஜூன் மாசம் என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. ஒரே கஷ்டங்கள், குழப்பங்கள், மன அழுத்தம், வேதனை, துக்கங்கள், பாடுகள். என்னடா இது லைஃப் இந்த மாதிரி இருக்கு, ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நாங்க ஒரிஜினலி கேத்தலிக். ஏசப்பா எனக்கு தெரியும், ஆனா ஏசப்பா எதுக்காக யாருக்காக மரித்தாருன்றது எனக்கு தெரியாது. அவரு பாட்டுக்கு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். ஸோ அந்த அனுபவத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏசப்பா பத்தி சுத்தமா ஒண்ணுமே தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் கஷ்டமேல கஷ்டம், வெளியரங்கமான வேதனையில என் குடும்பம் கடந்து போயிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எனக்குள்ள அந்த டியூமர் கட்டி அந்த வலி வேதனை வந்து என்னால என் ஜனங்களுக்கு நான் சொல்லலை, என் ஹஸ்பண்ட் பிள்ளைகளுக்கு யாருக்குமே சொல்லலை. அந்த வலி வேதனை நான் தான் தனியா அனுபவிச்சுட்டு இருந்தேன். ஐயோ, இந்த பாடுகள் எனக்கு மட்டும் ஏன், என்னோட நண்பர்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களே. இழப்புக்கு மேல இழப்பு, 2 குழந்தைங்க பூமிக்கே வரல, அடுத்தடுத்ததான் இழப்பு. ஸோ அந்த துக்கத்துல வந்து மன அழுத்தம் ஜாஸ்தி. சரி, இனி இந்த லைஃப் நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்தது. தற்கொலை. யோசிச்சு பாருங்க, அந்த முடிவுக்கு வந்துட்டு எங்க ஹஸ்பண்ட் அப்போ பெட்ரோனாஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. என் டாட்டர் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல அவ்வளவுதான். அந்த வலி வரக்குள்ள வந்து நான் பெனடால் சாப்பிடுவேன், ஒரு 4-5 பெனடால் சாப்பிடுவேன். அது 1 hour 1.5 hour தான் தாங்கும். ஏன்னா 3 C-செக்ஷன் ஆனதுனால இடுப்பு வலி வரும் எனக்கு. எங்க போனாலே பெனடால் தான் கொடுப்பாங்க, பெயின் கில்லர். ஸோ அது எடுக்கிறதுனால எனக்கு இந்த தலைவலி பேக் பெயின் 2 கவர் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள வந்து எனக்கு இந்த தலைவலி அவ்வளவு பிரச்சனையாவே தெரியல. என் தலைக்குள்ள ஒரு டியூமர் கட்டி இருக்குதுன்னே தெரியல. ஐ வாஸ் இன் லாஸ்ட் ஸ்டேஜ். மரணம் எனக்கு ரொம்ப ரொம்ப சமீபமா இருந்தது. ராத்திரி படுத்தாக்கா அடுத்த நாள் நான் ஏந்திரிக்கிறேன்னா ஓகே, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். அந்த ஒரு சூழ்நிலை என்னோட நிலைமை. இருட்டான வாழ்க்கை, ஒரு துளி கூட சந்தோஷன்றதே கிடையாது. இவங்க 2 பேரும் வெளியில போனது ஒரு முடிவு எடுத்துட்டு எங்களோட பால்கனியில நின்றுட்டு இருக்கிற, இனி இதுக்கு மேல குதிக்கணும், அவ்வளவுதான். யாரு கடவுள்ன்றது இல்லவே இல்லை, சும்மா நேம் சேக் தான் நம்ம எல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு தான் ஒரு எண்ணம் எனக்கு வந்துடுச்சு.
அவர் வெறும் சுருவம் ஸ்டாச்சு பாடல் போட்டோஸ்ல பாக்குறோம். சர்ச்சுக்கு போறோம், வர்ஷிப், அது வர்ஷிப் டைம் வந்து எண்ட் டைம்ல தான் போவேன். நான் சென்று வாரங்கள் அந்த டைம்ல தான் போவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் இருந்தேன். ஏன்னா நம்பிக்கை இல்லை எனக்கு. ஏன்னா அடுத்தடுத்தது கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லை, இழப்புக்கு மேல இழப்பு, மன அழுத்தம், அவ்வளோ ஒரு சூசைட் தற்கொலை முடிவு பண்ணிட்டு இதுக்கு மேல நான் குதிக்கணும். என்னோட பால்கனியில நின்றுட்டு இருக்கிற ஒரு குரல், நில்லுன்ற ஒரு குரல் கேட்டது. இது என்னோட சொந்த அனுபவம், கற்பனை கதை எல்லாம் கிடையாது. இது உண்மையான லிவிங் காட் டெஸ்டிமனி. ஸோ நான் அந்த குரல் கேட்ட உடனே எனக்கு இந்த முடிவை நான் தானே எடுத்தேன். எங்க ஹஸ்பண்ட் கூட சொல்லி தற்கொலை பண்ணிக்கிற போறேன்ற ஒரு முடிவை நான் தானே எடுத்தேன். யார் என்ன தடுக்குறீங்கோ? ஏன்னா நான் சிடி ஸ்கேன் கூட எடுக்கல. அப்ப என் தலையில டியூமர் இருக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. கவுண்டிங் தி டேஸ், அவர்ஸ் கவுண்ட் பண்ணிப்பேன். என்னோட மரணம் அந்த அளவுக்கு சமீபமா இருந்தது. அந்த குரல் நில்லுன்னு கேட்ட உடனே ஒரு நிமிடம் டக்கு நின்று யார் என்ன தடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு காத்தா இருந்தது. ஆனா என் பக்கத்துல ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கிறது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவர் என்கிட்ட எப்படி பேசுறாருனாக்கா ஒரு கதை பேசுறாரு பாஸ்டர். ஒரு கதை சொல்றாரு. உனக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி தேவாதி தேவன் மணி உருவ கொண்டு பூமிக்கு வந்தார், அது தெரியுமா உனக்கு? அப்புறம் அவர் பேசிட்டே இருக்கக்குள்ள உன்னோட கஷ்டங்கள், உன்னோட பாரங்கள் அவரு சுமந்தாரு, உன்னோட வலி வேதனை அவரு சுமந்தாரு. அந்த சுமை வந்து அந்த பாரத்தை எப்படி சுமக்கிறன்னா அது சிலுவை சுமக்கிற மாதிரி எனக்கு காமிக்கிறாரு. எனக்கு ரொம்ப அந்த மாதிரி ஒரு இனிமையான அந்த சிலுவை பாடுகள் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆஸ் அ கேத்தலிக் நான் போனா கூட அந்த ஃபீல் எனக்கு வராது. ஆனா அவர் வந்து அந்த மாதிரி உனக்காக தான் என்ன அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. உனக்காகத்தான் அவர் சுமந்தார், அந்த சிலுவையை சுமந்தார், அந்த பாரத்தை சுமந்தார், அது தெரியுமா உனக்கு? அந்த மாதிரி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த உனக்காக அவர் வந்து உன்னோட வலி வேதனை நோய்கள் அவர் சுமந்தாரு. அங்க பார், கல்வாரி சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறத பார், அந்த விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவரை பார். எதுக்காக அவ்வளோ அந்த இந்த மாதிரி அந்த சதெல்லாம் பிஞ்சு இருக்கு, அந்த காயங்களை பார், அந்த ரத்தம் சிந்துதலை பார். அங்க பார், உனக்காக உயிர் கொடுக்க போறார், அதை பார், இறந்து போனார் பாருங்க. பாருங்க, எனக்கு வந்து அவர் பேசிட்டு இருக்காரு, மரித்து போனார் பாருங்க, பாருமா உனக்காக அவர் மரித்தாரு. அவர் உனக்காக உன்னோட உயிரை வந்து அவரு ருசி பார்த்து இருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? நீ வாழணும், உன்னோட ஆத்மா வாழணும். அப்படி அந்த வார்த்தை ஒரு கம்ஃபர்டபுளான வார்த்தை கொண்டு அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. நான் வந்து ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்கிறாரு, ஆனா யாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சதா அவர் யாருன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உனக்காக மரித்தாரு, நீ எதுக்கு சாகணும்? அது எப்போ தெரியுமா அவர் மரித்தாரு? அவர் தூய்மை உள்ளவரா இருந்து பரிசுத்தமா இருந்த பிறகுதான், அவர் நீதிமானாக இருந்த பிறகுதான் அவருக்கு இந்த பாடுகள். எதுக்குன்னா உன்னை ரட்சிக்கிறதுக்கு தான், உன்னை வாழ வைக்கிறதுக்கு தான். நீ இந்த இருட்டான வாழ்க்கையிலேருந்து உன்னை வெளிச்சத்துக்கு நான் வந்து கொண்டு வந்து உன்னை வாழ வைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான வார்த்தை கொண்டு என்ன பேசுறதுனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே எனக்கு உள்ளத்துக்குள்ள அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் எனக்கு வந்துடுச்சு. அப்புறம் வந்து சரின்னு உள்ள ரூமுக்கு போனேன். அப்புறம் சிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்தோம். ஜூலை 3 சர்ஜரிக்கு ஓகே ஆயிடுச்சு. இங்கே மலேசியாவில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் உயிர் உத்தரவாதம் இல்லை, லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்தேன் நான். நிறைய எக்கச்சக்கமா செலவாகும், 130,000 ரிங்கெட் செலவாகும். ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. போங்க, எது வேணுமாலும் நடக்கலாம், உங்க ஹோம் டவுனுக்கே போங்க, அங்கேயே உதச்சிட்டு கூட வந்துடுங்க அப்படிதான் சொல்லி அனுப்புறாங்க. ஸோ அப்புறம் நாங்கள் போனோம். அந்த டைம்ல வந்து ஜூலை 3 என்னோட சர்ஜரி. 11 to 5:30 சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. கரெக்டா 2 பெல் அடிச்சது, 2 மணி நூன். ஸோ என்னோட ஸ்பிரிட் வந்து பாடியில இருந்து வெளியே வந்துடுச்சு. என்னோட பாடி நானே பார்க்குறேன். ஸோ பார்த்த பிறகு என்னோட தலையை பார்க்குறேன், பாதி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதில் இவ்வளோ கியூபர் சதை கட்டி ஒரு ஸ்டீல் பவுலில். இதெல்லாம் சுமிதா டெஸ்டிமனி நித்திய ஜீவன் கேள்வியில் போட்டிங்கன்னா எல்லாம் தெரியும் வரும். ஸோ அதில் பாதி கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போவே உயிர் போயிடுச்சு இருந்து. ஓடியில் டியூட்டி டாக்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸ்டிச்சஸ் எல்லாம் முடிச்சு ஃபேமிலிக்கு பாடியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் என் காதால கேட்குறேன்.
அப்புறம் வந்து 2 பிளாஸ்டிக் கண்டெய்னர், அது லாங் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்கு, காலியா இருக்கு. ஆனா 5:30 மணிக்கு 3 ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து சரி மேல பாக்குறேன், ஒரு 100 சூரியனோட வெளிச்சத்துல ஒரு பர்சன் வராருன்றது மட்டும் எனக்கு தெரிய வந்தது. யார் அதுன்னு பாக்குறேன். அந்த ஸ்பிரிட்டுக்கு வந்து வெயில் குளிர் அதெல்லாம் தெரியாது, ஏன்னா நான் ஆவியில இருக்கிறேன் நான் இப்போ. ஸோ அந்த 100 சூரியனோட வெளிச்சத்துல அவ்வளோ ஒரு பிரகாசமான ஒரு முகம் கொண்டு ஏசப்பா வராரு. ஏசப்பா ஏன்னா நான் குழந்தையில இருந்து கேத்தலிக்கா இருந்ததால ஐயோ இப்படித்தான் இருக்கிறாரு எனக்கு தெரியும், என் உள்ளத்துல எனக்கு பதிஞ்சிட்டு இருக்கு. அவர் வேற எந்த உருவத்து வரல, பியூர் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ரெட் ஷால் போட்டுட்டு ஏசப்பா வராரு. வந்த உடனே என்னோட ஸ்பிரிட்டை லிஃப்ட் பண்ணிட்டு பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. படி ஏறித்தான் நான் போறேன். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாக்குறேன், நரகலோகத்தை பாக்குறேன். ஈவில்ஸ் எல்லாம் ஃபயர்ல வெந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து குதிக்கிறாங்க வேற, வந்துட்டு அவர் கூட போவாதன்னு வேற சொல்லிட்டு கூச்சல் போட்டுட்டு இருக்கு. ஸோ அப்புறம் அதை பாக்குறேன். அப்புறம் தான் அவர் கையை பாக்குறேன், ரைட் ஹேண்டு. அதுல வந்து என்னோட ரைட் ஹேண்டு தான் அவர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் கையை பாக்குறேன், அதுல ஹோல் இருந்தது பாக்குறேன். நானு அப்படியே கட்டியா என்ன பிடிச்சிட்டு இருக்கிறாரு, ஒரு மோந்திரம் போட்ட மாதிரி என்ன அப்படியே முத்திர மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. கொண்டு போறாரு. ஹெவனுக்கு வந்து பெரிய டோர் இருந்தது, தொறுக்குது, சொர்க்க வாசல் திறக்குது. என்னோட ரைட் லெக் வச்சு உள்ள போறேன். அந்த அருமையான உலகத்தை ஆண்டவர் எனக்கு காமிக்கிறாரு. நான் பார்த்த காட்சிகள் பாருங்க எப்படி இருந்ததுனாக்கா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் பார்க்குறேன், ஃப்ளவர்ஸ் பார்க்குறேன், ஃப்ரூட்ஸ் பார்க்குறேன், ஒரு லேக்கு பார்த்தேன், ரிவரை பார்த்தேன், ஃபவுண்டனு, மவுண்டனு, அப்படியே தண்ணி அப்படியே ஊற்றிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்குறேன். மில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸு மெலோடியஸ் மியூசிக் பாடிட்டு அப்படியே பாடல்ல துதி ஆராதனை பாடிட்டே இருக்கிறாங்க. அந்த அந்த பரலோகத்துல அந்த நறுமணம் வந்து என்னால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு இனிமையான ஒரு நறுமணம், அந்த நாமத்துல அவ்வளவு நறுமணம். ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து உணர முடிஞ்சது. ஏன்னா என்னோட லைஃப் வந்து ஒரு 12 வருஷம் எனக்கு உபத்திரவ நாட்கள், எனக்கு அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ சஃபர் ஆன ஒரு லைஃப் இருந்து. ஸோ அந்த உலகம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ஒரு வலி இல்லை, வேதனை இல்லை, நோய் இல்லை, யாருமே இல்லை, அங்கே நல்லா இருந்தது. அந்த இனிமையான இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த இசையை கேட்டு, அந்த பாடல் ஆராதனை எல்லாம் கேட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. அப்ப நான் ஏசப்பா கேட்கிறேன், ஏசப்பா நான் இங்கே இருந்துடவா? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே, ஏசப்பா நான் இங்கே இருந்துடவான்னு கேட்கிறேன். அப்புறம் அவர் என்னை பார்த்தாரு, ஒரு புன்னகை சிரிச்சாரு, எதுவும் வார்த்தை கொடுக்கல. அவரை நேரா முகத்துக்கு முகமா நேரடியா நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அவரை. ஸோ அப்புறம் வந்து அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. அப்புறம் நான் அப்படியே என்னை கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு, இந்த கை விடல அவரு. ஸோ போயிட்டே இருக்கிறக்குள்ள ஒரு அழுவுற குரல் கேட்டது. யார் அழுகுறாங்கன்னு கீழே பார்த்தா என்னோட மூத்த மகள் ஷலி, அவன் மம்மின்னு அழுதுட்டு இருக்கிறா. என்னோட பாடி படுக்க வச்சிருக்கிறாங்க, மாலெல்லாம் போட்டிருக்கிறாங்க, இறந்து போயிருக்கிறேன். எங்க சொந்தக்காரெல்லாம் சுத்தி நின்று இருக்கிறாங்க, எங்க ஹஸ்பண்ட் சோகமா நின்று இருக்கிறாரு. அதை பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ நான் இறந்து போய் இங்கே வந்துட்டு இருக்கிறேன். அப்பதான் எனக்குள்ள இருக்கிற அந்த 12 வருஷம் என்னோட நியாயத்தை கேட்ட ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் என்ன பாவம் செஞ்ச சொல்லுங்க. ஏன்னா என்னோட மூத்த மகள் ஷர்லிக்கு 1 வயசு இருக்கிறக்குள்ள ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க, ஹார்ட்ல ஹோல் இருந்ததுன்னு. ஸோ சர்ஜரி முடிஞ்ச உடனே ஒரு 3 மாசம் தான் இருந்தோம் பெங்களூர்ல. அப்புறம் துபாய்க்கு போயிட்டோம். அங்க போன பிறகு 4 வருஷம் கழிச்சு அவளுக்கு எக்கோ டெஸ்ட் எடுக்கிறோம். அங்க பெரிய ஹாஸ்பிட்டல். டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த மகளுக்கு 10 வருஷம் ஆன பிறகு மறுபடியும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். ஏன்னா அந்த வால்வு இன்க்ரீஸ் என்லார்ஜ் பண்ணல. 10 வயசுல கூட 1 வயசு குழந்தையோட வால்வு தான் இருக்கும், மூச்சு திணறல் வரும். அதனால ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாதான் அந்த மகள் வந்து உயிர் பொழிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே நெஞ்சு பிடிச்சி அங்கேயே உட்காந்துட்டேன். என்ன கடவுளே, 2 முறை ஒரு பெண் குழந்தைக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்க போதான்னு. சரி, அது நாங்கள் மென்டலி நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டோம். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு மலேசியாவில் வேலை கிடைச்சதுன்னு அவர் வந்து நாங்கள் மலேசியாவுக்கு வந்துட்டோம் துபாயிலேருந்து. அப்புறம் 2014 நான் முழுசா ஒரு பேபி கன்சீவ் ஆகுறேன். குழந்தைய பொறுக்கு அவளுக்கு டோலின்னு பேர் வைக்கிறோம். 10 மாசம் முழுசா பிறந்த குழந்தை, சி செக்ஷன்னு. எடுத்த உடனே வந்து ஐசியூல வச்சிடுறாங்க. ஒரு 200 ml பிளட் கொடுத்துருந்தா இன்னைக்கு என்னோட 2வது மகள் டோலி உயிரோட இருந்திருப்பா.
மார்ச் 31க்கு பிறக்கிறா. ஏப்ரல் 25ஆம் தேதி வரைக்கும் வெண்டிலேட்டர்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் சஃபரிங், என்னோட காலம், உபத்திரவ காலம், மறக்கவே முடியாது. இதெல்லாம் பாடுகள். ஸோ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் தாய்ப்பால் கூட மகளுக்கு என்னால் கொடுக்க முடியல. பிறந்த குழந்தை கண்ணில் கூட காமிக்கல, கொண்டு போய் ஐசியூல வச்சுட்டாங்க. ஒவ்வொரு தடவை எங்கள் ஹஸ்பண்ட் தான் போவார், பார்த்துட்டு வருவார். அப்புறம் வந்து மகளை பார்க்கணுன்னாக்கா, அந்த பால் கொடுக்கணுன்னாக்கா ஐஸ் பேக்கில் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். தூக்க கூட இல்லை மகளை. ஒரு நாள் டாக்டர் சொல்லிட்டாங்க, பாருங்க ஏற்கனவே எக்கச்சக்கமாக செலவாயிடுச்சு, 130,000 ரிங்கெட் செலவாயிடுச்சு. ஆனால் இந்த குழந்தைங்க பூமியில் வாழ முடியாது, வெண்டிலேட்டரில் வச்சிருக்கிறாங்க குழந்தைய. அப்புறம் தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு மதருக்கு எப்படி ஒரு குழந்தைய வந்து அந்த சூழ்நிலையில், அது அப்போ தான் பிறந்த குழந்தை. ஸோ கையில் கூட கொடுக்கல, ஒரு ஆறுதலே இல்லை எனக்கு. சொந்த பந்தம் எல்லாருமே ஊரில் இருக்கிறாங்க, எங்களுக்குன்னு ஒரு மாரல் சப்போர்ட், எங்கள் வலி வேதனை ஷேர் பண்ண யாருமே கிடையாது அந்த நேரத்தில். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை. எங்கள் ஹஸ்பண்ட் பாவம் சுகர் வந்துடுச்சு. ஸோ எந்த தாயும் சொல்ல மாட்டா. நான் சொன்னேன், வாங்க போய் வெண்டிலேட்டரில் எடுத்துடலாம், மகா அப்பாவது கடவுள்கிட்ட போய் சேர்த்தோன்னு யதார்த்தமாக வாயில தான் சொல்கிறேன் நான். ஆனால் அந்த சோல் எங்கே போகுது, என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு தெரியல, இறந்து போனால் ஆத்மா எங்கே போகுது. ஆனால் வார்த்தையில் சொல்கிறேன், சும்மா மேல் வார்த்தைக்காக. கடவுள்கிட்ட போயிடுவா, எடுத்துடலாம் வாங்க. இதெல்லாம் காட் என்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்புறம் வந்து நான் இதை பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். அப்புறம் போகிறேன், ஏப்ரல் இந்த 25ஆம் தேதி இந்த மாதம் போகிறோம். போய் வெண்டிலேட்டர் என் கண்ணுக்கு முன்னாடி எடுக்கிறாங்க. மகளோட தலை அப்படியே சாஞ்சி உயிர் பிரிஞ்சிடுது. அப்படியே வாரி அந்த ஸ்டாஃப் கையில் கொடுத்துட்டு வந்துட்ட பிறகு ஒரு தாய்க்கு அந்த இழப்பு தாங்க முடியாது. ரொம்ப துக்கம், அழுதுகிட்டே இருப்போம். டோலி என்ன எனக்கு ஏன் மறுபடியும் எனக்கு பொறுக்கணுமே, டோலி வரணுமே, இல்லை ஒரு பார்த்து பைத்தியம் ஆயிடுச்சு எனக்கு. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன், பரலோகத்தில் ஏசப்பாக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு இங்கே தான் மலேசியாவில் ஒரு இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் கன்சீவ் ஆகலாம், ஆனால் 1.5 வருஷம் கழிச்சு தான், ஏன்னா சி செக்ஷன். ஏன்னா எனக்கு மறுபடியும் டோலி பொறுக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு உள்ள இருந்தது. அப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் கன்சீவ் ஆகுறேன். 7 மாதம் நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. போய் ஸ்கேனுக்கு போகிறோம், பிளட் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு ஸ்கேன் பண்ணுறாங்க, வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு பிளட் இல்லை. என்னோட லைஃப்ல பாருங்க, வெறும் பிளட்டு தான் சிந்தி இருக்கிறோம். அது எதுக்காக சிந்தி இருக்கிறோம், யாருக்காக, என்ன காரணம் எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்புறம் இன்னொரு ப்ரோசஸ் இருக்கு. என்னோட வயிற்றுல உள்ள தொப்புள் கொடி வழியாக கர்ப்பப்பையில இருக்கிற குழந்தையோட நரம்புக்கு பிளட் செலுத்த முடியும்னு சொன்னாங்க. அதுக்கும் ஒத்துக்கின, ரொம்ப கஷ்டமான ப்ரோசஸ் அது. அதுக்கும் ஒத்துக்கினேன். ஏன்னா பெண் குழந்தை ப்ளஸ் எனக்கு அந்த குழந்தை வேணும், அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு எண்ணத்துல சரி அதுக்கும் ஒத்துக்கின்னு 1 hour ப்ரோசஸ்ஸு. அப்புறம் நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. 8வது மாதம் ஸ்கேனுக்கு போகிற தாய் கையிலேருந்து பிளட் எடுக்கிறாங்க. கொடுத்த அந்த 80 ml எடுத்துட்டாங்க. குழந்தை வயிற்றுலேயே டக்குன்னு இறந்து போயிட்டா. ஸோ அது ரொம்பவே கஷ்டம். அந்த வேதனை வந்து வாயில என்னால் சொல்ல முடியல, அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இன்னும் ஒரு சிக்கலான கொடுமையான காரியம் என்னன்னாக்கா, அப்போ சைனீஸ் நியூ இயர் எனக்கு வந்து எல்லாம் இருந்தது. ஆனால் விசா ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு கிடைக்கல. இங்கே வந்து எல்லாருமே ஜனங்க வந்து எல்லாம் நல்ல உள்ளங்கள் தான். ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு யாரும் உதவி செய்யலை. எல்லாரும் ஊருக்கு போகிற ஜோரில் இருக்கிறாங்க. ஏன்னா 1 week லீவுனால யாருமே கண்டுக்கவே இல்லை. சரி வந்து ரொம்ப ரிஸ்கான விஷயம் இது. இறந்து போன குழந்தை, எது வேணாலும் நடக்கலாம், யாருமே முன் வரல பண்ணி எடுத்து கிளியர் பண்ணுறதுக்கு. அப்புறம் 5 நாள் இறந்த குழந்தைய வயிற்றுலேயே வச்சிருந்த. அப்போ யோசிச்சு பாருங்க, வீட்டில் தான் இருக்கிற. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு செகண்டும் நான் பட்ட வேதனை. ஆண்டவர் அந்த மாதிரி வந்து பேசுவேன் நான், உங்களுக்கு கண்ணே இல்லையா, இறக்கோன்றது ஒரு துளி கூட இல்லையா என் மேல. இப்பதான் அவருக்கு முகத்துக்கு நேரா நான் பேசுறேன். ரொம்ப கூச்சல் போட்டு பேசினேன். ஏன் ஆண்டவரே, உங்களுக்கு இறக்கமே இல்லையா, என்னை சுத்தமா நீங்க மறந்துட்டீங்களா, கொஞ்சம் கூட என்னோட கண்ணீரை நீங்க பார்க்கவே இல்லையா, என்ன பாவம் செஞ்சு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு நியாயம் வேணும். எனக்கு என்ன பாவம், எனக்கு பாவம் செஞ்சிருக்கிற நீ சொன்னாக்கா அது என்னால ஒத்துக்க முடியும். எனக்கு தெரியல நான் என்ன பாவம் செஞ்சேன்னு. ஏன் இந்த மாதிரி எனக்கு கொடுமை, எதுக்கு கஷ்டத்து மேல கஷ்டம், எதுக்கு நீங்க குழந்தை கொடுத்து மறுபடியும் ஏன் எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்க ஆரம்பிக்கிறேன்.
அவரு கண்ணு பாக்குற அப்படியே கலங்கு தண்ணி அப்படியே கண்ணில் வருது அவருக்கு. எனக்கு தெரியுது அந்த கண்ணில் எனக்காக கலங்கி நிக்கிறாருன்றது எனக்கு தெரியுது. அப்படியே பிடிக்க வராரு. நான் தான் இப்படி பின்னாடி போறேன், எனக்கு ஏன்னா நியாயம் தெரியணும், எதுக்கு எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் அப்படி கேட்கறக்குள்ளோ நான் வந்து போனது ஃபர்ஸ்ட் மோட்சம் தான், ஃபர்ஸ்ட் ஹெவன்ல. ஆனா 3ஆம் மோட்சத்துல இன்னொரு குரல், கணீரமான ஒரு குரல். அந்த குரல் வந்து ரொம்ப லவுடா போல்டா மின்னல் இடி இடிச்ச மாதிரி ஒரு குரல். உன் முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் உன்னை வந்து இங்க அண்டியது. உன் முன்னோர்கள் செஞ்ச பாவம், என்னோட கட்டளைகள் மீறுதல் நிமித்தம் நீ வந்து இங்க நின்றுட்டு இருக்கிற. அவங்க செஞ்ச அந்த பாவத்துக்காக அதுக்கு நீ இங்க நின்றுட்டு இருக்கிற. என்னோட கட்டளைகள் மீறுதல், கட்டளைகள் அவங்க மீறி இருக்கிறாங்க. அதனால ஒரு கொலை, ஒரு தற்கொலை வேற நடந்திருக்கு எங்க குடும்பத்துல. ஸோ அதெல்லாம் எனக்கு காமிக்கிறார் காடு. காமிச்சிட்ட பிறகு அந்த 2 ஆத்மா இங்க வரல. அதனால தான் உன்னோட 2 குழந்தைய நான் எடுத்துக்கிட்டேன். எக்ஸோடஸ் 34:7ல சொன்ன மாதிரி 3 தலைமுறைக்கு நான் விசாரிச்சு 4ஆம் தலைமுறைக்கு உனக்கு நியாய தீர்ப்பு நான் பண்ணியிருக்கிறேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, ஓ இப்படி ஒரு இருக்கா, இப்படியோ ஒரு நியாய தீர்ப்பு இருக்கா. நியாய தீர்ப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குதுங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆனா அவரோட கட்டளைகள் வந்து ஃபாலோ பண்ணலன்னாக்கா ஜட்ஜ்மெண்ட், அங்க போய் நிக்கணும். அது எனக்கு தெரியப்படுத்தினாரு. நீ போய் சொல்லு எல்லாருக்கும், என்னோட கட்டளைகள் மீறுதல் நிமித்தம் என்ன நடக்க போகுது நீ ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்தாரு எனக்கு. ஸோ அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா குழந்தைங்க வந்து அவர் பேசுறாரு, உன்னோட 2 குழந்தை இங்கதான் இருக்குன்னு வேற சொல்லிட்டாரு எனக்கு. அப்ப நான் வந்திருக்கிறது போயிருக்கிறது ஹெவன்ல, அப்ப என்னோட குழந்தைங்க அங்க இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. சரின்னு அதுதான் என்னோட மைண்ட்ல இருந்தது. சரின்னு இப்படி திரும்புற ஏசப்பா பாக்குற அதே அந்த பிரம்மாண்டமான தேவன் அப்படியே அவர் அப்படி பாக்குற, அப்புறம் சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாரு ஏசப்பா. சோ அவரை பார்த்த பிறகுதான் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இவர் தானே அவரு சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற அந்த தேவனை முகமுகமா இயேசுவோட முகத்தை நான் பார்த்தேன். அதே தேவனை நான் பார்த்தேன். அப்புறம் பார்த்த பிறகு அவர் வந்து ஒரு மலை திண்ணமால உட்கார்றாரு. என்னோட மகள் டோலி 1 வயசு குழந்தை நின்றுட்டு இருக்கிறா. அவர் வந்து என்னோட ரூபி, அந்த 3ஆவது மகளுக்கு ரூபின்னு பேர் வச்சோம். 8 மாச குழந்தை மடியில வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அவரோட பாதத்துல அப்படியே உட்காந்துட்டு ரொம்பவே அழுந்தேன். சந்தோஷத்துல அழுந்தேன். நான் ஆத்திரமா பேசுனேன். ஆனா குழந்தைங்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் நான் சொல்றேன், ஏசப்பா இந்த 2 குழந்தைங்க நீங்க பாக்குற மாதிரி நிச்சயமா என்னால பார்க்க முடியாது. ஆனா என்னோட மூத்த மகள் ஷர்லி இருக்கிறா, அவளுக்கு 2வது முறை வேற ஆப்ரேஷன் ஆக போகுது. அப்பா என்னத்தான் குடும்பம் எல்லாரும் இருந்தாலும் ஆனா ஒரு தாய் இருக்கிற போல இருக்காது. ஸோ அது நான் சொல்றேன், அவளுக்கு எல்லாமே புரியுது. ஆனாலும் நான் சொல்றேன், நான் போய் என் மகளை அவங்கள பார்க்கணும். அவளுக்கு ஆப்ரேஷன் இல்லைன்னாக்கா நான் இங்கே இருப்பேன். ஆனா ஆப்ரேஷன் வேற நடக்க போகுது. அப்பதான் ஏசப்பா வந்து என்கிட்ட பேசுறாரு. அப்பதான் ஸ்டார்டே பண்றாரு பேசும். நீ போமா, உன் குடும்பத்தோட உன் பிள்ளைகளோட இன்னும் சில காலம் வாழ்ந்துட்டு வா. ஆனா ஒண்ணு மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும், கர்த்தரின் காரியத்துல சீரா இரு, கர்த்தருக்கு உண்மையா இரு, தேவ பயத்தோட இரு அப்படின்னு சொல்லி என்னை வழி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ கரெக்டா நான் வர நேரத்துல என்னோட ஸ்பிரிட்டை வந்து பாடியில படுக்க வைக்கிறக்குள்ள 3 பெல் அடிச்சது, 3 மணி அப்போ நூன். ஸோ 1 hour ஐ வாஸ் இன் ஹெவன் வித் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ எனக்கு மறுபடியும் உயிர் வந்துடுச்சு. அப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டே சர்ஜரி, செகண்ட் டே ஐசியூல இருந்து 2 நாள் தான் வார்ட்ல இருந்தேன். 5th டே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறேன். எல்லாருக்குமே ஆச்சரியம், யாருமே நம்ப முடியல. போயிட்டு பணமா தான் வருவேன் தான் நினைச்சிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த தலையில அவ்வளோ பெரிய கியூமர் எடுத்து பாதி தலை ஓபன் பண்ணி அந்த அடையாளமே இல்லை. அந்த அடையாளம் எல்லாம் அவர் எடுத்துக்கினாரு, வலி வேதனை எல்லாமே அவர் எடுத்துக்கினாரு. ஸோ மறுபடியும் எனக்கு உயிர் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதே வருஷம் அதே மாசத்துல எனக்கு ஜூலை 3ஆம் தேதி என் மகளுக்கு ஜூலை 31 அவளுக்கு 2வது முறை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது. ஏசப்பா அவளையும் வந்து நான் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரியே உயிரை கொடுத்துட்டாரு என் மகளுக்கு. 2 பேரும் 1 மாசம் தான் இந்தியால வந்து இருந்தோம் ரிகவரி டைம். ஏன்னா ஃப்ளைட்ல எனக்கு அலோவ் பண்ணல. ஃப்ளைட்டு பிரெயின் டியூமர் சர்ஜரி ஆயிருக்கு, அது ரொம்ப ப்ரோசஸ் இருக்கு. ஆனா நான் கரெக்டா தான் நல்லா தான் இருந்தேன். ஸோ அப்புறம் வந்து
இப்போ வந்து கட்டளைகள் வேற நான் சொல்லணும். இப்போ அடுத்த கட்டம் என்னன்றது பார்க்கணும். இப்போ இவரு புக் பண்ணி வந்துட்டோம், மலேசியாவுக்கு வந்துட்டோம். செப்டம்பர் 14ஆம் தேதி கார்டினல் ரெவரல் டாக்டர் விஜி செல்வராஜன் இருக்கிறாரு. அவரை அப்பா தான் கூப்பிடுவேன் நான். அவர் இங்கே தான் 2 வருஷம் மலேசியால இருந்தார். இப்போதான் இந்தியா சென்னைக்கு போயிருக்கிறாப்புல. அவரு கிட்ட வந்து குடும்பமா நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிறகுதான் ஒரு நாள் 2020 ஃபர்ஸ்ட் அவரோட சபைக்கு போற மைக்கேல் பாஸ்டர் சபையில போய் ஒரு பாட்டு பாடிட்டு சாட்சி எதுவுமே சொல்லல. ஃபர்ஸ்ட் நான் நெக்ஸ்ட் டைம் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படி அப்பா அறிமுகமானதுதான் இது. ஸோ இந்த ஃபெலோஷிப் இப்போ வரைக்கும் தொடர்ந்து இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. செப்டம்பர் 14ஆம் தேதி முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கினேன். நான் ஆக்சுவலி பெங்களூர். எனக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரியாது. எனக்கு கன்னடா தான் என்னோட இது. ஈவன் பைபிள் கூட கன்னடா பைபிள் கன்னடால தான் எழுதி கன்னடால எழுதிட்டு தமிழ்ல பேசி சொல்லுவேன். ஸோ என்னோட தமிழ் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் புரியலன்னா சொல்லுங்க. புரியுது இல்லைங்களா? சிம்பிள் தமிழ் தான். ஸோ இப்படிதான் நான் எழுதி இப்போ எல்லாருக்குமே நான் வந்து சுவிசேஷ வார்த்தைகள் ஷேர் பண்ணுவேன். எனக்கு வந்து டீச்சிங் வந்து ஆவியானவர் தான். பரலோக தேவ சமூகமே ஆவியானவர் அனுப்புவார் எனக்கு டீச் பண்றதுக்கு. அந்த டீச்சிங் மெத்தட்ல தான் நான் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து சத்தியத்தை தெரியப்படுத்துறேன். சத்தியத்தை தெரியப்படுத்தி ஜனங்களுக்கு வந்து இயேசு இன்னைக்கு உயிரோட இருக்கிறது வந்து நிரூபிக்கிறதுக்கு நான் தான் சாட்சி. இதுக்கு வேற எந்த சாட்சியுமே கிடையாது. கோமால இருந்திருக்கணும் நான். ஆக்சுவலி இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டேன். ஒரு தெளிவா ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் வந்து இங்க நின்று பேச வச்சுட்டு இருக்கிறாருன்னா அவரோட கிருபை தான். அவர் யாருன்னு ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்படி ஒரு தேவன் வந்து இப்படியும் சாட்சிகள் இருக்கான்றது வந்து ஒரு ஆச்சரியம், எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு வேத புக்கு வந்து அவருங்க கொடுத்ததுனால நான் படிக்க ஆரம்பிச்சதற்கு எனக்குள்ள ஒரு வசனம் பேச ஆரம்பிச்சிருச்சு. நம்பர்ஸ் 12ஆம் அதிகாரம் நம்பர்ஸ் 7:89 வசனம். ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு காடு. அப்புறம் மோசஸ் கிட்ட பேசுறாரு. அதுவும் முகமுகமா பேசுறாங்க. அது ஒரு நண்பனை போல பேசுறாங்க. ஏன் அந்த தேவன் என்கிட்ட பேசக்கூடாது? ஏன்னா எனக்கு வந்து அப்படி அந்த தேடல் ஆரம்பிச்சிருச்சு. அந்த தேவன் என்கிட்டயும் பேசணுமே. ஏன்னா இப்ப வந்து அவரோட கட்டளைகள் வந்து நான் சொல்லணும் இப்ப ஜனங்களுக்கு. அது சொல்லணும்னா முதல்ல ஜனங்க என்ன நம்பணும்? நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தது நம்பணும். என்ன முதல்ல நம்பணும். அப்புறம் தான் நான் சொல்ற காரியங்கள் ஜனங்க நம்புவாங்க. அந்த ஒரு தாகம் எனக்குள்ள தேட ஆரம்பிச்சேன். கரெக்டா செப்டம்பர் 17ஆம் தேதி 2 நாள் தான் நான் வாசிச்சேன் பைபிள் வாசிச்ச பிறகு இப்போ வந்து எனக்கு வந்து கட்டளைகள் அங்கேயே சொல்லிட்டாங்க, நீ போய் சொல்லணும்னு. இப்போ அது வந்து ஆக்டிவேட் ஆகணும். ஸோ அது செயல் ஆகணும். அதனால வந்து ஒரு கரெக்டா 3 மணி ஏர்லி மார்னிங் வெளியில வா கம்மியர்ன்னு சொல்லி ஒரு குரல். அந்த குரலை நான் வந்து கேட்டிருக்கிறேன். ஏன்னா நான் தற்கொலை பண்ண போற பாருங்க அந்த டைம்ல அந்த நபர் தான் என்கிட்ட பேசினவர். ஸோ அந்த குரல் ரொம்ப பழக்கமான குரலாச்சு, எனக்கு ரொம்ப ஆறுதல் பண்ண ஒரு குரலாச்சு. நான் வெளியில பெட்ரூம்ல இருந்து லீவிங் ரூமுக்கு வரேன். இப்போ நாங்கள் தங்கி இருக்கிற காண்டோல தான். வந்தக்குள்ள பாக்குறேன் ஒரு 100 டியூப்லைட்டோட வெளிச்சத்துல ஒரு பர்சன், எங்க சபை ஸ்கிரீன் இருக்கு இல்லையா பாஸ்டர், அங்கதான் நின்றுட்டு இருக்கிறாரு. அவ்வளோ பியூர் ஒயிட் ட்ரெஸ்ல அப்படியே பிரகாசமா ஜொலிப்பா இருக்கிறாரு. அவரை பாக்குற எனக்கு வார்த்தையே வரல. எனக்கு என்ன பேசுதுன்னு தெரியல. யார் இவருன்னு கூட எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு முகம். பார்த்த உடனே அவர் வந்து என்னோட டங்கு டச் பண்ணாரு. அப்புறம் அவரு சொன்னாரு, ஐ ஆம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்னு அவரு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு எனக்கு. ஐ ஆம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்த வார்த்தையே வரல, அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் வந்து என்ன பேசுறாருன்னா, என்னோட 12 வருஷம் பாடுகள் வந்து ஒரு செகண்ட்ல சொல்லி முடிச்சிட்டார் பாஸ்டர். நீ பட்ட வேதனை, நீ கண்ணீர் விடுறக்குள்ளோ, நீ துக்கப்படுறக்குள்ளோ, நீ சந்தோஷப்படுறக்குள்ளோ, உன்னோட ஒவ்வொரு பாடுகளும் நான் கடந்து வந்திருக்கிறேன்.
எனக்கு தெரியும், அணுவாய் நானும் அதுல கடந்து சென்று இருக்கிறேன்னு சொல்லிட்டு, உன்னோட சரீரம் என் தேவனோட ஆலயம், இப்பொழுது தேவனோட ஆலயத்துல வாழுகிற நீ இதுக்கு மேல நீ கலங்கவே கூடாது, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நான் உனக்கு பலனா இருக்கிறேன்ற ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லி பேசுறக்குள்ளோ அப்படி எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஸோ அப்புறம் அப்படிதான் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் டைரக்டா வருவாங்க. பரலோகம் தேவ சமூகத்தை ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் அனுப்பி விட்டு எனக்கு டீச்சிங் கைட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, என்னோட அனுபவம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, இந்த 2020 நாங்கள் ஃபர்ஸ்ட் வேவ்னு சொல்லிட்டு நாங்கள் இந்தியாவுக்கு போனோம். அப்பதான் போறோம். அங்க மார்ச் மாசம் ரொம்ப தீவிரமா கொரோனா பரவிட்டு இருக்கிறக்குள்ள அப்புறம் எனக்கு என்ன நடக்கு, எனக்கையோ ஏன் இப்படி எல்லாம் ஜனங்கள்லாம் இறந்துட்டு இருக்கிறாங்களே, டக்குன்னு மறுபடியும் என்னோட ஸ்பிரிட் ஆண்டவர் லிஃப்ட் பண்ணி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் ஹெவனுக்கு போறோம். அங்க பாக்குற ஏசப்பாங்க கோடிக்கணக்கான ஜனங்கள், நம்ம போல சாதாரணமான ஜனங்க கடைசியா இயேசு கிறிஸ்துவை ஏத்துன்னு அங்க இருக்கிற ஜனங்களை நான் பாக்குறேன். அதுவும் மில்லியன்ஸ் ஆஃப் ஜனங்களை பாக்குறக்குள்ள அவங்களும் அழுதுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு அழுகுறாங்கன்றது தெரியல. அப்புறம் பாக்குறேன், ஐயோ எங்களுக்கும் இந்த மாதிரி ஏசப்பா எங்களையும் காப்பாத்தி இங்க கொண்டு எங்களை சேவ் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லி அழுகுறாங்க. அது ரெவல்யூஷன் 7:17 நம்ம வாசிச்சா தெரியும். அவங்களுக்கும் கண்ணை தொடச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அதை எனக்கு காமிக்கிறாரு. அப்பதான் நான் ஏசப்பா கேட்கிறேன், இந்த மாதிரி பூமியில முக்காவாசி ஜனங்க உங்க பேரு தெரியாம இருக்கிறாங்களே ஏசப்பா, இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்புறம் எனக்கு பின்னாடி இன்னொரு குரல், அதே குரல் அந்த பேசின அதே தேவ ஆவியானவர் பேசுறாரு. ஏற்கனவே நீங்க இவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிறீங்க, மகளை தெரிஞ்சு நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களோட 9 கிஃப்ட்ஸை கொடுத்து மகளை நீங்க நெருப்புங்க. ஏன்னா அறுவடை மிகுதியா இருக்கு, வேலை ஆட்களும் கம்மியா இருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க பயன்படுத்துங்க. நான் இந்த மகளோட கூட இருப்பேன். ஆவியானவர் எனக்கு அதே கம்ஃபர்டான வார்த்தை அப்படி பேசுறக்குள்ள அப்புறம் அவரு சிரிச்சுட்டு என்னை அபிஷேகம் பண்ணி நிரப்புறாரு. 9 கிஃப்ட்ஸை கொடுத்து நிரப்புறாரு. ஒவ்வொரு டைமும் இட் இஸ் ஆக்டிங் இன் மை லைஃப் 100%. ஸோ நான் அவரு சொல்லி எனக்கு ஒவ்வொரு டைமும் அவர் பேசுறதுலோ, நீ மன துருக்கத்தோட யாருக்கெல்லாம் நீ ஜெபம் பண்றியோ, நியாயமா அந்த ஜெபம் இருந்தாக்கா கண்டிப்பா நிச்சயமா உன் மூலமா என்னோட மன துருக்கத்தின் ஆவி உன் மூலமா அங்க பாய்ந்து அங்க வல்லமைகள் அவங்க காண்பாங்க. என் ஜனங்களுக்காக நீ ஜெபம் பண்றதுக்குள்ளோ என்னோட வல்லமை அங்க பாய்ந்து செல்லும். ஏன்னா உனக்கு என்னோட மன துருக்கத்தின் ஆவினால அபிஷேகம் பண்ற, அதே நேரத்துல கண்டித்தும் உணர்த்தும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும் ஆயிருக்கு. அதனால யார் ஒரு தப்பு செஞ்சாலையும் அவங்கள்ட்ட பாருங்க, இந்த மாதிரி நீங்க தப்பு செஞ்சிருக்கிறீங்க, நேரடியா போய் சொல்லி அவங்களுக்கு தெளிவுபடுத்தி, ஆண்டவர் உங்ககிட்ட என்ன விரும்புறாருனாக்கா மனம் திரும்புதல் ஆகி தேவனோட வழியில வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் கொண்டு ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறாரு. இந்த 3 மாச ஃபெலோஷிப்ல நாங்க ஒரு டீமா, நாங்களும் மைக்கேல் பாஸ்டர் குடும்பமும் போய் ஜெபம் பண்றதுக்குள்ளோ அவங்களுக்கு தெளிவுபடுத்தி நிறைய காரியங்கள், 100 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள காரியங்கள், 50 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள காரியங்கள், அது எப்படி தெரியும்? ஆவியானவர் காமிக்கிறார். அவரோட நேர் பார்வை இல்ல, நத்திங் இஸ் ஹிடன், எதுவுமே மறைமுகமானது எதுவுமே கிடையாது. அதே அவர் என்ன பாக்குறாரோ அதை எனக்கு அப்படியே விஷனோட காமிப்பாரு. ஸோ அதனால நான் சொல்றதுக்குள்ள நீங்க சொல்றது எவ்வளோ உண்மைன்றது எங்களுக்கு தெரிய வந்தது. எங்களுக்கு நடுங்குது, தேவ பயம் எங்களுக்குள்ள வருது. ஐயோ எங்களை ஆண்டவர் கைவிடக்கூடாது, நாங்க ஆண்டவர்கிட்ட போனோம், நாங்க செஞ்சது நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட், நாங்க பண்ணது தப்பு தான், இப்போ நாங்க அடுத்தது என்ன பண்ணோம்? ஒண்ணுமே பண்ண வேண்டாம், மனம் திரும்புதல் ஆகுங்க. அதுதான் ஏசப்பா உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். இப்படிதான் நான் ஜனங்கள்கிட்ட பேசி ஜனங்களை ஆண்டவரோட வழிக்கு நான் கொண்டு வருவேன். இப்படிதான் என்னோட காரியங்களும் நடந்திருக்கு. ஒரு 2 வருஷமா என்னோட வளர்ச்சி எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எத்தனை வருஷம் நான் வேத வசனம் படிச்சேன்றது அவர் பார்க்கல, எவ்வளவு சீக்கிரம் என்னோட ஆவிக்குரிய வளர்ச்சி அதுதான் பார்த்தாரு. சுவிசேஷ வார்த்தைகள் கொண்டு அவர் பேசுறதுனால எனக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்ன்றது எனக்கு தெளிவா திட்டமா எனக்கு புரிய வச்சு தெரியப்படுத்துவாரு. அவரோட வார்த்தைகள் கொண்டு நான் பேசி ஜனங்களுக்கு புரிய வைப்பேன். இது இப்படிதான் நீங்க பண்ற காரியங்கள் தேவனும் பார்த்துட்டு இருக்கிறாரு.
அவருக்கு மறைமுகமானது எதுவுமே கிடையாது. அதனால உங்களை எல்லாரையும் அவர் நேசிக்கிறாரு. மனம் திரும்புதல் ஆயிட்டு வாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவர் பொய்யுரைக்காத தேவன். அவர் ஒரு நாளும் பொய்யே பேச மாட்டாரு. எத்தனை வசனம் சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் 15:29, தீத்தஸ் 1 2nd verseல, 1st chapter 2nd verseல, ஹெப்ரூஸ் 6ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம். எல்லளவு பொய் பேசாத தேவன். இந்த வசனம் எல்லாம் அவர் பொய்யுரைக்காத தேவன். He will never, God will never lies. அவர் ஏன் பொய் பேசணும்? ஆனா மனுஷங்க தான் பொய் பேசுறாங்க. எதிர்க்க ஒன்று பேசிட்டே இருப்பாங்க, பின்னாடி போய் அவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசுற மனிதர்கள் நான் பார்த்து இருக்கிறேன். ஏன்னா ஹியூமன் கொடுக்குற ஒரு சமாதானம் வேற, தேவன் கொடுக்குற சமாதானம் வேற. என்கிட்ட நேரடியா சொல்லுவாங்க, நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்கிற, அதனால தான் உனக்கு இதெல்லாம் தண்டனை அனுபவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னு இவங்க என்கிட்ட பேசுவாங்க. என்னை பார்க்க வருவாங்க, ஆறுதல் படுத்தி, ஐயோ கஷ்டப்படுறியே, டேப்லெட் எல்லாம் சாப்பிடணுமே, அந்த மாதிரி விசாரிக்க வந்துங்க. அவங்க இப்படி பேசுறாங்க உங்களை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி. ஆனா தேவன் கொடுக்குற சமாதானம் அது பெரிய சமாதானம், அதுதான் பூர்ண சமாதானம். ஸோ அந்த சமாதானத்தை நம்ம தேடணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே சமாதானத்தை தான் எதிர்பார்க்கணும். அந்த சமாதானம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே சமாதானம் எல்லாருக்கும் வேணும்னு அவரு விரும்புறாரு. ஸோ சமாதானத்தின் பிரபு அவரு. ஸோ அவர் சொல்றாரு மேத்யூ 24:35 வசனத்துல, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனா என்னோட வார்த்தைகளும் ஒளிந்து போகவே போகாதுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் எதுக்கு அந்த வார்த்தைகள் சொல்லணும்? ஏன்னா இருதயத்தில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகம் ராஜ்யம் அவரது. இருதயத்தில் சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதி மேல பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க திருப்தி அடைவார்கள். இப்படி எல்லாம் சொன்ன அதே தேவன் ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயத்த சொல்றாரு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தேவனை தரிசிக்க முடியும்னு மேத்யூ 5:8 சொல்லியிருக்கிறாரு. ஸோ நிச்சயமா அந்த தேவனை எல்லாருமே தரிசிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவன் அந்த வார்த்தையை கொடுத்துருக்கு சொல்லியிருக்கிறாரு. ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, பரலோகன்றது அப்படியெல்லாம் கிடையாது, யாரும் போக முடியாது. இயேசுக்கு மனசு இருந்தா, இயேசுக்கு விருப்பம் இருந்தா அவர் கூட்டிட்டு போறாரு. ஏன்னா வசனம் அப்படித்தான் சொல்லுது. அவர் என்கிட்ட அப்படித்தான் பேசினாரு. நான் தான் சாட்சி அதுக்கு. நீங்க பரலோகத்துக்கு போகலாம் முடியாது, அதெல்லாம் சும்மா. அப்ப எங்க போவீங்க இல்லையா பாஸ்டர்? சோ அதனால இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க எல்லாருமே தேவனை தரிசிக்க முடியும். 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 15-16 வசனத்துல அவரை பத்தி எப்படி விவரிச்சிருக்கிறாங்கன்னாக்கா, ஏக சக்கராதிபதி, சாவரின் காட், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவரை எல்லாவற்றையும் செய்கிறவர், சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாச பண்ணுகிற தேவன், மனுஷரில் ஒருவரும் காணக்கூடாதவர், கண்டிராதவர் அப்படின்னு வர்ணிச்சிருக்கிறாங்க. யாருமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு. ஆனா அவரையும் நம்ம பார்க்க முடியும்னு குமாரன் சொல்லி இருக்கிறாரு. சோ அந்த குமாரனுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ, யாருக்கு கூட்டிட்டு போய் அந்த சேரக்கூடாத ஒரு ஒளியில் வாசம் செய்யற தேவனை காண்பிக்க வேணும்னு அவருக்கு விருப்பம் இருக்கோ, அவங்கள கூட்டிட்டு போய் நிறுத்துவார். இல்லையா பாஸ்டர்? மேத்யூ 11:27 யாராவது வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். மேத்யூ 11:27 வாசிங்க. அவர் கையில தான் இருக்கு. அவரு மனசு வச்சாக்கா கூட்டிட்டு போறாரு. சோ யாருக்கு பரலோகத்துக்கு போனோமோ அவருக்கு விருப்பம் இருக்கணும். அந்த படிக்கலாம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். ஆமென். இப்போ கிளியரா தெளிவா சொல்லி இருக்க வசனத்துல அவருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவரை கொண்டு போய் நிறுத்துறாரு, காமிக்கிறாரு. சோ அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அந்த வாக்குவாதத்துக்கெல்லாம் நம்ம எல்லாம் போவே வேண்டாம். ஏன்னா தர்க்கங்களும் வாக்குவாதங்களும் பற்றி நோய் கொண்டவர்கள், அவங்க கிட்ட நீ பேசக்கூட வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு. எதுக்கு உன்னோட எனர்ஜி நீ வேஸ்ட் பண்ணணும்? அதுக்கும் வசனம் இருக்கு.
சோ அந்த மாதிரி நிறைய காரியங்கள் கொண்டு ஆண்டவர் தெளிவா திட்டமா பேசி இருக்கிறாரு. அவர் அந்த தேவன் தான் சொல்லி இருக்கிறாரு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிக்க முடியும் அவர் தான் சொல்லி இருக்கிறாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு தேவனோட தோற்றம் வந்து ரெவல்யூஷன் 4:3 வாசிச்சீங்கன்னாக்கா அவரோட தோற்றம் வந்து எப்படி இருக்குனாக்கா பத்ம ராகத்துக்கும் ஒப்பா இருந்தாரு. அவர் வஜ்ர கல்லுக்கும் அந்த மாதிரி ஒரு ஒப்பா இருந்த ஒரு தேவன். அவரு நவரத்னங்கள் வந்து அவ்வளோ அழகு பார்க்கறதுக்கு, அவரோட அழகை பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம உள்ளம் வந்து வாஞ்சிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகு ஆகுது. சாங்ஸ் ஆஃப் சாலமன்ல 15ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல அவரோட ரூபத்தை பத்தி, அவரோட அழகை பத்தி விவரிச்சு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு அவ்வளோ ஒரு அழகான ஒரு அவர். ஏன்னா நான் அவரோட முகத்துக்கு நேராக பார்த்ததுனால நான் வந்து அந்த அழகை ருசிச்சு இருக்கிறேன். ஸோ நான் ரசிச்ச அந்த இயேசுவை எல்லாருமே பார்க்க முடியும். ஸோ அவரோட பத்தி பேசுறதுக்குள்ள அந்த முகத்துல வந்து அவரோட குளோரி அப்படியே பிரகாசிக்கும். ஸோ அந்த சோர்வுன்றது சுத்தமா வரவே வராது. ஏன்னா அவர் வந்து பிரகாசமான தேவன், வெளிச்சத்தின் தேவன் அவரு. சோ அவரோட குணங்கள் பத்தி 1 ஜான் 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல பத்தி அவரோட குணங்கள் பத்தி பேசி இருக்கிறாங்க. தேவன் ரொம்ப அன்பானவர். அந்த ஒரு காரணத்துக்கு தான் உண்டாக்கின பிள்ளைகளோட அவரு பேசணும், அவரு உலாவணும்னு அவரு விரும்புறாரு. அவருக்கு விருப்பம் இருக்கு. ஆனா நம்ம தான் வந்து ஏசப்பாட்டெல்லாம் கடவுள்கிட்டலாம் பேச முடியாது, அவரெல்லாம் நம்மள்கிட்டலாம் வந்து பேச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு என்னன்னா இந்து ஜனங்க ஏசப்பா எங்க கடவுளெல்லாம் பேசுறது இல்ல, ஏசப்பா பேசுறாரா, உங்க சபையில ஏசப்பா பேசுறாரா, நாங்க வந்து கேட்கிறோம். ஆனா சபை மக்கள் ஏசப்பா எல்லாம் பேச மாட்டாங்க, நீங்க பேசாம ஜெபம் பண்ணிட்டு போங்க. அப்ப அவங்க அங்கேயே இருப்பாங்களே. ஏசப்பா பேசுற தேவன், பேசுற கடவுள், அவர் உயிருள்ள இருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இப்ப இந்த நேரத்துல அவர் இருக்கிறாருன்றது எனக்கு தெரியும், இல்லைன்னா நான் இங்கெல்லாம் பேசியிருக்க மாட்டேன். சோ அந்த தேவன் தான், நம்மள படிச்ச தேவன் தான் நம்ம கிட்ட பேசணும், நம்ம கூட வாசம் பண்ணணும், நம்ம கூட உலாவணும்னு அவருக்கு விருப்பம் இருக்கு. அதனால முதல் மனிதன் ஆதாம், முதல் பெண் ஏவாள், இவங்களை உருவாக்குன பிறகு அவங்களோட சேர்ந்து குளிர்ச்சியான நேரத்துல அவர் உலாவி கொண்டிருந்தாரு. சோ அது வசனம் இருக்கு ஜெனசிஸ் 9:10. ஆனா இவங்க 2 பேரும் தேவனை வேதனைப்படுத்துறதுனால வேற ஒரு மனிதர்களை அவர் தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு மனிதர்களை தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரியுமா? அவரு பேசணும், அவரு உலாவணும். அவருக்கு அவ்வளோ இஷ்டம் நம்ம மேல அவ்வளோ பிரியமா இருக்கிறாரு, இல்லைங்களா சிஸ்டர்? அவ்வளோ பிரியம். ஸோ ஒவ்வொரு காட்சிக்கும் அவர் வந்து நம்ம கூட இருக்கணும், வாசம் செய்யணும், அப்படி வந்து அவருக்கு எண்ணம் இருக்கிறதுனால ஜெனசிஸ் 5:24 படி ஏனோக்கோட சஞ்சாரம் பண்ணாரு. ஜெனசிஸ் 6:9 நோவாவோட சஞ்சாரம் பண்ணாரு. ஜேம்ஸ் 2:33 ஆபிரகாம தெரிந்து கொண்டாரு. எக்ஸோடஸ் 33:11 மோசஸ வந்து முகமுகமாக பேசுறதால அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அதேதான் இப்ப நம்மள பத்தி அவர் என்ன சொல்றாரு நம்ம பார்ப்போம். 2 கொரிந்தியர் 6:16 படிங்க பாஸ்டர். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்றும் தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆமென். சோ அவங்களோட மத்தியில வாசம் பண்ணணும்னு அவர் விரும்புறாரு. அதாவது நம்மளோட மத்தியில நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏழைகள், அவர் ரொம்ப தூரம், நம்ம எட்டவே எட்டாது, அதெல்லாம் கிடையாது. நம்ம ஏழைகள் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்குள்ள அவர் வாசம் பண்ணணும், நம்மளோட வாழ்க்கையில வாசம் பண்ணணும், நம்மளோட இருதயத்துல வாசம் பண்ணணும். அவர் அவ்வளோ துடிக்கிறாரு, விருப்பம் இருக்கு அவருக்கு நம்மளோட மத்தியில வாசம் செய்யணும்னு. ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு தேவன். அவரை உண்மையில எல்லாருமே வந்து இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் அவரை வந்து பார்க்க முடியும், தரிசிக்க முடியும்.
சரி, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வேதத்துல இருக்கிறாங்களா? நம்ம யோபுல படிச்சா நமக்கு தெரியும். அவர் வந்து யோபு 1:3 ஊத்ஸ் தேசத்துல வந்து அவர் இருந்தார். அவருக்கு வந்து ஒரு கல்லறை கூட கட்டி வச்சிருக்காங்க ஈராக்ல. இப்போ கூட வந்து அந்த கல்லறைக்கு மேல ஒரு அழகான மசூதி கட்டி வச்சிருக்கிறாங்க. இரவு பகலும் அங்க தொழுகை நடந்துட்டே இருக்கும். ஸோ அவர் வந்து வேதத்தின்படி அவர் வந்து உயிரோட இருக்கிற காலத்துல ரொம்ப மிகப்பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அவர் வந்து எந்த மாதிரி இருந்தாருனாக்கா, யோபு 1:8 படி அவர் வந்து உத்தமனா இருந்தாரா, தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகி பொல்லாங்குக்கு விட்டு விலகி, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சொல்லிட்டு தேவனே அவரை பத்தி சாட்சி சொல்லி இருக்கிறாரு இந்த பூமியில. அப்படி ஒரு மனிதன் தேவனே சாட்சி சொல்லி இருக்கிறாரா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து அவருக்கு வந்து மிக கொடுமையான விஷயம் என்னன்னாக்கா, உபத்திரவ நாட்கள் பிடிச்சது. ஸோ அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேர் தேவனே கொடுத்திருக்கிறாரு. ஸோ பிரசங்கி 9ஆம் அதிகாரத்துல 1-3 வாசிச்சா தெரியும். துன்மார்கனுக்கு என்ன சம்பவிக்குதோ அது வந்து நீதிமானுக்கும் சம்பவிக்கும். அதுதான் உண்மை. ஸோ பிரார்த்தனை செய்யாதவனுக்கு என்ன சம்பவிக்குதோ பிரார்த்தனை செய்கிறவனுக்கும் அதே தான் சம்பவிக்கும். இதுதான் இந்த பூமியில கொடுமையான விஷயம். ஸோ யோபுக்கு வந்து உபத்திரவ நாட்கள் புடிச்சு கொண்டது. யோபு 30ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் 27ஆம் வசனத்தின்படி அவனுக்கு அந்த உபத்திரவ நாட்கள் பிடிச்சதுனால அவ்வளோ கஷ்டங்கள் அவருக்கு. யோபு 10:7 படி அவரே வந்து கேட்கிறார், நான் சன்மார்கன் என்று உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, நான் துன்மார்கன் அல்லன்றது கூட உங்களுக்கு தெரியும். அவருக்கு என்ன ஆச்சுனாக்கா, புழுதுல போய் உட்கார்ந்தாரு, சாம்பல் அள்ளி பூசிக்கினாரு, உடம்புல வந்து புதுசா வந்த பருக்களை வந்து ஒரு ஓடி எடுத்து தேய்ச்சி சலித்தே போனாரு. அப்படி ஒரு வாழ்க்கை அவருது. ஸோ அவரை வந்து தூரத்துல இருந்து பார்த்தா அவங்களோட நண்பர்கள் யோபு 2ஆம் அதிகாரத்துல 12-13 ஐயோ இவனோட துக்கம் வந்து ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்லிட்டு 7 நாள் அவர் கூட வந்து உட்காந்து ராத்திரி பகலும் அழுது இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ வந்து நமக்கு சம்பவிக்கிற மாதிரி. அடுத்தவங்க வீட்டில் வந்து நோய் வந்திருக்கு, அடுத்தவங்க வீட்டில் கஷ்டம் வந்திருக்குதுன்றது நம்ம வீட்டுக்கு வராதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நிச்சயமா வந்து நம்ம வீட்டுக்கு அது வரும். அவங்கள பார்த்து நம்ம பரிகாசம் பண்ணக்கூடாது, மனதுருக வேணும். அவங்களுக்கு ஆறுதலான 4 வார்த்தைகள் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. ஆனா மனுஷன் நோக அடிக்க கூடாதுன்னு ஆண்டவர் வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாரு. எனக்கு அப்படித்தான் டீச் பண்ணுவாங்க பரலோகம், எனக்கு அப்படித்தான் டீச் பண்ணுது. யாருக்கிட்ட நீ பேசினாலையோ ஆறுதலான ஒரு வார்த்தை 4 வார்த்தை பேசிட்டு வாமா, அதுதான் சொல்வார். அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொண்டு வா. ஏன்னா சமாதான பிரபு. ஸோ அவங்கள வந்து நோகடிக்கிற மாதிரி, துக்கப்படுத்துற மாதிரி, பரிகாசம் பண்ற மாதிரி நம்ம எல்லாம் பேசவே கூடாது. அது நமக்கும் சம்பவிக்கும். யோபுக்கு சம்பவிச்ச மாதிரி எனக்கு கூட அதே மாதிரி தான் வந்தது. எதுக்கு இந்த மாதிரி கொடுமை ஆண்டவரேன்னு கூச்சல் போட்டேன் நான் அன்னைக்கு. என்னை விசாரிக்க வர ஜனங்க பாஸ்டர், நான் ரிகவரி டைம்ல என் ஜனங்களே வந்து கேட்டாங்க, என்ன நீ பாவம் செஞ்ச, என்ன இது இந்த மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் யோசிச்சேன், பரலோகத்துல ஆண்டவர் சொன்னாரு 3 தலைமுறை சாபம் சொல்லிட்டு, அது என்னன்றது எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர் கேட்டக்குள்ள அது எனக்கு தெரியப்படுத்தினாரு. சரி, எந்த வழியில அந்த சாபம் வந்திருக்குதுன்னு அது தெரிஞ்ச உடனே போன பாஸ்டர் 70 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். ஆண்டவர் என் கூட வந்தாரு. போனேன், அந்த சாட்சிகளை கலெக்ட் பண்ணேன். அப்படியே டைரக்டா அந்த சாட்சியை கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தின பாஸ்டர். பார்த்து வாய் வரல. இப்ப சொல்லுங்க யாருக்கு சாபம் சொல்லிட்டு, என்ன பாவம் சொல்லிட்டு, இதுதான் சாபம், இந்த சாபம் தான் எனக்கு வந்து அண்டியதுன்னு வாய் வார்த்தை வரல. அதே மாதிரி தான் யோபு வந்து தான் மனசுல நினைச்சதெல்லாம் வந்து எங்காவது கண்டீங்கன்னா சொல்லுங்க தேவனை. யோபு 23ஆம் வசனத்துல 23ஆம் அதிகாரத்துல 4:3ஆம் வசனத்துல எங்காவது கண்டீங்கன்னா சொல்லுங்க, என் வாய் திறந்து நான் வந்து என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்டி தீக்கணும். அந்த தேவனை பாத்தீங்கன்னா சொல்லுங்க. என்னை போலதான் அப்படியே அவரும் பேசியிருக்கிறாரு. இத வேதத்துல பாஸ்டர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எழுதி இருக்குதோ அதுதான் நம்ம கிட்ட ரொட்டீனா வந்துட்டு இருக்கு தவிர இதுக்கு தவிர வேற எதுவும் புதுசா ஒண்ணே வர போறது இல்லை. அதுதான், ஆனா ரோல் தான் வேற வேறையா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு காரியங்கள் கொண்டு அவர் பேசுறதுனால அவருக்கு தேவன் தரிசனம் கிடைச்சதா? யோபுக்கு இறங்கினார். எனக்கு இறங்கின மாதிரி தேவன் யோபுக்கும் இறங்கி வந்தார், தரிசனம் கொடுத்தார். யோபு 42ஆம் வசனத்துல சாப்டர்ல 5ஆம் வசனம்,
இப்போ வந்து யோபு பார்க்கறாரு, இவ்வளவு நாள் என் காதுகள் கேட்டு கொண்டிருந்தது, ஆனா இப்போ என் கண்கள் காண்கிறது. தேவனை தரிசிச்சார், 2 மடங்கு இழந்ததெல்லாம் அவருக்கு கொடுக்கிறார். அவ்வளவுதான். 2 types of blessing. ஸோ இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க நிச்சயமா தேவனை தரிசிக்க முடியும். ஆனா இப்போ வந்து நம்ம இருதயம் இப்ப எப்படி இருக்கணும்? இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயம் நம்மளுது? மகா கேடுள்ள இருதயம், கேடு மனசுல அவ்வளவு கரப்பட்டு இருந்தாக்க எப்படி தேவனை தரிசிக்க முடியும்? ஜெரேமியா 17:9 படி மகா கேடுள்ள இருதயம் நம்மளோட இருதயம். தேவன் வந்து சொல்றாரு ஜெனசிஸ் 6:5, இருதயத்தின் நினைவின் தோற்றம் கூட பொல்லாப்பு நிறைந்ததா இருக்கு. இந்த மாதிரி ஒரு மனிதரா நான் படைச்சேன் தலையில ஆட்சி வருத்தப்பட்டாரா? அப்படிப்பட்ட ஒரு இருதயம். ஆனா இந்த இருதயம் சுத்தமா இல்லைன்னா தேவனை தரிசிக்க முடியாது. அவருக்கு அவ்வளவு துடிப்பு, என் பிள்ளைகளோட இருதயம் சுத்தமா இருக்கணும், அப்பதான் என் பிள்ளைகள் வந்து என்ன தரிசிக்க முடியும், நான் உலாவ முடியும், நான் பேச முடியும். அந்த ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்ததுனால, ஆனா நம்ம தொடர்ந்து வந்து பாவங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு செஞ்ச பாவங்கள் வந்து நாளைக்கு மறந்துடாது கிடையாது, அது பலகி பெருகி கொண்டே போகும். சங்கீதம் 38:4 படி அக்கிரமங்கள் தினமும் பலகி பெருகி கொண்டே போயிட்டே இருக்கு. நேற்று செஞ்ச பாவங்கள் நம்மளை பின்பற்றி தொடர்ந்து கொண்டே வந்துட்டு இருக்கிறதுன்னு நம்பர்ஸ் 32 அதிகாரத்துல 23 சொல்லி இருக்கு. அதே நேரத்துல ப்ராபர்ப்ஸ் நீதிமொழிகள் 20 அதிகாரத்துல 9 உன் இருதயத்தை நீ சுத்தமாக்கிட்ட, இனி நீ பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லத்தக்கவன் யாருன்னு சொல்லி சாலமன் ஞானி அவர் ஒரு சேலஞ்ச் மாதிரி போடுறாப்ல. ஏன்னா இந்த பூமியில ஒருத்தரும் பாவம் செய்யாத ஒரு மனிதனும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுறதுக்குள்ள பிரசங்கி 7:20 பூமியில எல்லாருமே பாவம் செஞ்சுதான் இருக்கிறாங்க. இத தேவன் கேட்டுட்டு, சரி என் பிள்ளைகள் வந்து என்னை தரிசிக்க வேணும், சரி போகட்டும், நானே வரேன், என் பிள்ளைகளை நான் பரிசுத்தமாக்குறேன். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவம் மன்னிக்கப்படாது. ஸோ லெவிட்டியஸ் 22 அதிகாரம் 32 படி ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவங்கள் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி. ஆனா எல்லாருமே கரப்பட்டு இருக்கிற ரத்தம். ஸோ அந்த கரப்பட்ட ரத்தத்துக்கு இன்னும் கரப்பட்ட ரத்தத்துல வந்து கழுவுறதுல பயனே இல்லை, பிரயோஜனமும் இல்லை. அதனால பரிசுத்தமான ரத்தம், மாசற்ற ரத்தம், தூய்மை உள்ள ரத்தம், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஸோ ஒரே பேரான குமாரன் அவர் பூமிக்கு இறங்கி ரத்தம் சிந்தினாரு, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. 1 ஜான் 1:7 படி சகல பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டது. பட்ட பிறகு நம்ம இருதயம் பரிசுத்தமாயிருக்கு. ஸோ அதனால நம்ம தேவனை தரிசிக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கொண்டு ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட பேசி இருக்கிறாரு. ஹெப்ரூஸ் 4:9-14 படி எல்லா செத்த கிரியைகள் வந்து நிரந்தரமா அழிக்கணும். இயேசு கிறிஸ்து வந்து அந்த ரத்தத்தினால அவங்க எல்லாருமே விடுதலை ஆகணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் எல்லா பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் எடுத்து போடணும்னு சொல்லி அவர் துடிக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம தேவன். ஆனா நம்ம சபை மக்கள் வந்து அந்த கிருபையை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த கிருபையின் வந்து ஆஹா இயேசு நமக்காகத்தான் இருந்துட்டாரு, ரத்தம் சிந்திட்டாரு, நம்ம சாபங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு, நம்ம ஜாலியா இஷ்டம் போல வாழலாம், நம்ம எப்படி வேணுமனா வாழலாம். இல்ல கிருபையின் பிரமாணம்ன்றது வந்து அந்த உடன்படிக்கையை கட்டளைகள் யார் ஃபாலோ பண்றாங்கோ அவங்களுக்கு தான் கிருபை, தவிர எல்லாருக்குமே கிடையாது. ஏன்னா சங்கீதம் 7:11 படி இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் வந்து அவங்க பாவங்கள் செஞ்சுட்டே இருக்கிற மனிதர்கள் பார்த்து நாள்தோறும் சினம் கொண்டிருக்கிறார் தேவன். அப்படின்னா டென்ஷனே ஆயிட்டே இருக்கிறாரா. ஸோ கிருபை வந்து எல்லாருக்குமே கிடையாதுன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. சங்கீதம் 103:18 படி அந்த உடன்படிக்கையை வந்து ஃபாலோ பண்ற ஒரு நினைப்பாவது இருக்கணும், அந்த சிந்தை இருந்தாலே போதும், அவங்களுக்கு தான் அந்த கிருபை கிடைக்கும். ஏன்னா ஏசாயா 26:10 படி துன்மார்கனுக்கு தயவு காமிச்சாலையோ அவன் நீதியே கத்துக்க மாட்டான். ஸோ எல்லாருக்குமே கிருபை கிடையாதுங்க, வெரி கிளியர். ஸோ கிருபை வந்து கட்டளைகள் ஃபாலோ பண்ணணும். கட்டளைகள் என்ன? அது அவர் சொன்ன மாதிரி அந்த 10 கட்டளை. ஏசு அதுதான் சொல்றாரு, நான் பிதாவோட கட்டளைகள் வந்து நிறைவேற்ற வந்திருக்கிற தவிர அதை அழிக்க வரல.
ஸோ அதுதான் உண்மை. அந்த சத்தியத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிருபை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருனாக்கா நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு தான் தவிர துணிகரமான பாவங்கள் செஞ்சுட்டே இருந்தா அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அது லாஸ்ட் டைம் ஒரு வீடியோல நான் பேசியிருப்பேன். ஹெப்ரூஸ் 10:29 படி துணிகரமான பாவம் செய்யறவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பிதா சொல்றாரு, என் குமாரனை நீ நிந்திக்கிற மாதிரி, காலில் மிதிக்கிற மாதிரி, என் குமாரனோட ரத்தத்தை நீ அசுத்த ரத்தம் சொன்ன மாதிரி நீ தண்டிக்கப்படுவாய் அப்படின்ற ஒரு வார்த்தை கொண்டு பேசியிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த தேவ பயம் இருக்கணும். ஒரு பாவம் தெரிஞ்ச பிறகு அதை போய் துணிகரமா போய் பண்ணக்கூடாது. அதுவும் அவரோட ரத்தத்துல கழுவப்பட்ட பிறகு. ஸோ அப்படி வந்து நம்ம அது அவரோட பரிசுத்தமா நம்ம உள்ளத்தை வச்சுட்டா தான் நம்ம வந்து இங்கேருந்து செல்லும் பொழுது பரலோகத்துல நம்மளுக்கு ஒயிட் ட்ரெஸ் கொடுத்து நம்மளை வரவேற்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து அழுக்காக்காம நம்ம அவரோட ரத்தத்துல கழுவப்பட்ட பிறகு பூமியில அந்த இன்னொரு ட்ரெஸ் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதை அழுக்காக்காம நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஜெயம் கொள்ளுகிறவருக்கு வெண்வஸ்திரத்தை கொடுக்குறேன்னு ரெவல்யூஷன் 3:5 சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த பரலோகத்துல அந்த ட்ரெஸ் நம்ம போடணும். ஆனா துணிகரமான பாவம் செஞ்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் கரப்பட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதனால வந்து ஆனா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 50:21 படி நீ செஞ்ச காரியங்கள் எல்லாம் உன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறுத்துவேன். நம்ம நினைக்கலாம் நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம், நான் சவுத்துக்குள்ள தெரியாது, அடுத்தவங்களுக்கு தெரியாது, நம்ம அப்படியே தப்பிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா அவர் சைலண்டா இருக்கிறாருன்னு மட்டும் நினைக்காதீங்க, அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தரையும் கவனிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறுத்துவார். ஒரு உண்மை சம்பவம் சொல்றேன். நாங்க ஒரு 3 மாசமா நாங்க ஒவ்வொரு ப்ரேயர் மீட்டிங்க்கு நாங்க போவோம். அங்க ஒரு சகோதரி வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு காதல் திருமணம், 2 வயசு மகன் இருக்கிறாங்க. நல்ல ஒரு சகோதரி. ஸோ அவங்க கணவன் இறந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 50 வயசுன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஜோடி தனியா இருக்கிறாங்களே, அவங்கள பார்த்த உடனே ஒரு பாஸ்டருக்கு வந்து ஐயோ, அவருக்கு ரொம்ப நல்ல உள்ளம் படிச்ச ஒரு பாஸ்டர், இந்த மகள் தனியா இருக்கிறாங்களே, அவங்க மகனுக்கும் இப்போ ஒரு 2 வயசு குழந்தையா இருந்த பையனுக்கு இப்போ வந்து 19-20 வயசு தனியா இருக்கிறாங்க, ஒரு ஜோடி சேர்த்து விடலாம் சரின்னு அந்த ஜோடி எப்படி ஒத்து வரமா நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு என்கிட்ட வந்துச்சு அந்த கேஸ். ஸோ வந்த பிறகு தான் எனக்கு சில சத்திய காரியங்கள் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினார். ஸோ இப்போ வந்து இவங்க வந்து கல்யாணம் ஆன புதுசுல வந்து இவங்க ஹஸ்பண்ட் வெளியில போயிட்டு ஒரு 3 மாசம் அங்கே போய் வேலையில போயிட்டு வந்ததுனால இவங்க தனிமை ப்ளஸ் இளமை, சின்ன வயசு, அதனால வேற ஒரு உறவுல இவங்க இருக்கிறாங்க. அந்த உறவு இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, தவறான ஒரு உறவு. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்தாப்புல ஒரு வீடை வாங்கி இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த ஹஸ்பண்ட் வந்து எப்படியாச்சும் தொடுத்துடும். அதனால இவங்க வந்து ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. ஒரு கேஸ் ஓப்பன் பண்ணி அது அந்த கேஸ்லலாம் லீக் ஆகுற மாதிரி பண்ணி அந்த காரியங்கள் பண்ணிட்ட பிறகு ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்க. எங்க ஹஸ்பண்ட் என்ன கொலை பண்ண வந்தார், அவர் ரொம்ப குடிக்காரர், அவர் ரொம்ப கொடுமையான ஆளு, அவருக்கு அநேக ஸ்திரீகளோட பழக்கம் உண்டு, எனக்கு பயமா இருக்கு என்ன கோர்ட்ல அப்ளை பண்றாங்க. பாஸ்டர் ஜனங்க எல்லாருக்கும் நம்ப வைக்கிறாங்க, சொந்தக்காரர் எல்லாருக்குமே நம்ப வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த மனிதன் வந்து சரி போனா கொலை கேஸ் ஜெயில போட்டுடுவாங்க பயந்து வீட்டுல அவங்க அம்மா வீட்டுல தான் இருந்திருக்கிறாப்புல. மகனை ஆஸ் அ பேரண்ட்ஸ் பார்க்க முடியாம ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இவருக்கு அந்த நெஞ்சு வலி அன்னைக்கு வந்தது, அந்த ஒரு பொய்யான வதந்தி, அந்த பையனையும் பார்க்க முடியல பெத்த குழந்தையும். ஸோ அதுல வந்து ஒரு 43 வயசுல இறந்து போயிடுறாரு நெஞ்சு வலியில அவரு. இப்ப இந்த அம்மாவுக்கு இன்னொருத்தரோட தொடர்பு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற ஒரு தொடர்புல அந்த அம்மா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த தொடர்புல இருக்கிற அந்த மனிதனுக்கு 5 பிள்ளைகள். யோசிச்சு பாருங்க எவ்வளவு கட்டளைகள் மீறி இருக்கிறாங்க. ஒண்ணு முதல் பொய் சொல்லியிருக்கிறாங்க, அப்புறம் அடல்ட்ரி, அப்புறம் இன்னொருத்தரோட மனைவி மேல கணவன் மேல ஆசைப்பட்டது. ஸோ நான் வந்து அவங்கள கால் பண்ணி கேட்கிற சம்பவத்தை வந்து எனக்கு நேரடியாக ஆண்டவர் காமிச்சிட்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, அந்த நாள், அந்த நேரம், அந்த நொடி, அந்த சிச்சுவேஷன்ல என்ன டிராமா நடந்திருக்கிறதுன்னு அந்த இடத்துல என்னோட ஸ்பிரிட்டை கொண்டு போய் ஆவியானவர் நிறுத்துறார். சாட்சியை பாக்குறேன், என்னமா இப்படியெல்லாம் நடக்கவே இல்லையா? ஏன்னா அந்த மனுஷன் ஊர்லயே இல்லையே, வீட்டுலயே இல்லை, ஊர்லயே இல்லை, வெளியூர்ல எல்லாம் இருக்கிறாரு, ஏன் போய் பேசுறீங்க? ஆண்டவர் எனக்கு இப்படி காமிச்சாருங்க, வார்த்தை வரல. அதிர்ச்சி ஆயிடுச்சு அவங்களுக்கு. எப்படி உங்களுக்கு தெரியும்? இதுதான் வரம்.
தீர்க்க தரிசனம் மரம் தான் இதுதான். ஸோ உங்ககிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது மனம் திரும்புதல் ஆகுங்க. அந்த பையனுக்கு ஒரு லைஃப், உங்க பையன் இருக்கிறாப்புல உங்க நல்ல வேலையில இருக்கிறீங்க, அந்த வேலை செய்யுங்க, மனம் திரும்புதல் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வச்சு, இயேசுவோட அன்பை புரிய வச்சு, அப்ப அவங்க வந்து ரொம்பவே மனஸ்தாபத்தின் கண்ணீரை விட்டு இதுக்கு மேல ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதே நான் கேட்கிறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கொண்டு வந்தேன். ஸோ இதுக்கு மேல ஆண்டவர் உங்களை பார்த்துப்பாரு, he will take care you. அந்த தப்பான இது காரியங்கள் போய் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ என்னை கைவிட்டுட்டு போயிடுவாரோ, நான் நரகத்துக்கு போயிடுவேனோன்ற ஒரு பயம் வந்து, எனக்கு நரகமே வேண்டாம், எனக்கு ஆண்டவர் என்ன விருப்பப்படுறாரோ அதுதான். ஸோ மன திரும்புதல் ஆயிடுறேன்னு அவங்க ஓகேன்னு சொன்ன பிறகு நாங்கள் அந்த ஜெபம் முடிச்சு நாங்கள் வந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காரியங்கள், ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவர் வந்து நிறுத்தலன்னா கூட இன்னொருத்தரை வச்சு நிறுத்த வைப்பாரு, கழுதையை கொண்டு பேச வைப்பாரு, நீங்க கேட்டுதான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு தேவன், பவர்ஃபுல்லான தேவன். அதனால நம்ம வழிகளை வந்து நம்ம சிந்தித்து கொண்டு நம்ம கால்களை வந்து கர்த்தர் பின்னாடி திருப்புறதுதான் நமக்கு நலம்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லியிருக்கு. சங்கீதம் 119:59 படி, என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை கர்த்தர் பக்கம் திருப்புவேன். மனம் திரும்புதல் ஆகணும், அவ்வளவுதான். அவர் எதிர்பார்க்கறது அவ்வளவுதான். நமக்கு வந்து அந்த தேவனை வந்து நம்ம தரிசிக்கணும்ன்றது அவரோட ஆசை, விருப்பம். மனம் திரும்புதல் ஆவரேன்ற ஒரு சிந்தை வந்துட்டாலே போதும், அந்த துணிகரமான பாவத்துக்கு நம்ம போவே மாட்டோம், அது பக்கத்துக்கே போக மாட்டோம். நிச்சயமா நம்ம ஜெபிக்கிறக்குள்ள அவர் வந்து நிற்பார், நீங்க பார்க்க முடியும், பேச முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு தரிசனம் வந்து எனக்கு ஆனதுனால, அந்த சொந்த அனுபவத்தினால நான் சொல்றேன். 2 கொரிந்தியர் 3:10-18 படி நம்மளோட எல்லா பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு, 1 கொரிந்தியர் 6:11 படி பரிசுத்த ஆவியினால் நம்ம கழுவப்படுகிறோம், நம்ம வந்து மறுரூபம் ஆகுறோம், நமக்குள்ள அவரோட சாயல் வந்து நமக்குள்ள வந்து உட்காரும். ஸோ எல்லாரும் பாரபட்ச பார்க்காத தேவன் அவரு. லூக்கா 11:13 படி, வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் என் ஆவிய மலை போல ஊற்றுவேன். இன்னார் நல்லா கிடையாது, மாம்சமான யாவருக்கும் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. நம்ம சபை மக்களுக்கு மட்டும் தான் இயேசு, மற்றவங்களுக்கு எல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. எல்லாரையும் அவர் தான் படிச்சவர். வேர்ல்டு உலகத்துக்கு ஒரே தேவன். ஏன் பாஸ்டர்? எபேசியர் 4:6 படி உலகத்துக்கே ஒரே தேவன், நம்மள எல்லாம் படிச்ச தேவன். மனுஷங்கள் தான் இந்த ஜாதி அந்த ஜாதி, ஜாதி பத்தி இயேசு பேசவே இல்லையே. எங்காவது பேசியிருக்காங்க? இருக்கா பாஸ்டர்? ஏதாவது வசனம் இருக்கா? எங்க அப்படிதான் சொன்னார், நான் ஜாதி பத்தி எல்லாம் பேசல சுமிதான் வரேன் என்கிட்ட. சோ ஆனா நம்ம தான் ஜாதி பத்தி பேசிட்டு இருக்கிறோம். முஸ்லீமு, ஹிந்து, கிறிஸ்டியன் அவ்வளோ ஒரு பெருமை, ஏன்னா ரத்தத்துல கழுவப்பட்டுட்டோம். ஆனா பண்றதெல்லாம் அட்டூழியம், அக்கிரமங்கள். எங்க போய் சொல்றது இதெல்லாம்? அதனால மன திரும்புதல் ஆகணும், அப்பதான் அந்த தேவனையே தரிசிக்க முடியும். 29:13 படி, முழு இருதயத்தோட தேடினால் என்ன நீங்க காண முடியும் சொல்லியிருக்கிறாரு. அது தப்பு இல்லையே? அது உண்மைதானே பாஸ்டர்? அது ஏன் ஜனங்க நம்ப மாட்டேன்றாங்க? இயேசுவெல்லாம் பார்க்க முடியாது, பேச முடியாது, காண முடியாது. அப்ப இந்த வசனம் எல்லாம் பொய்யா? அதனால கற்பனை உலகத்துல இருக்காம பிராக்டிக்கலுக்கு வாங்க. ஏன்னா நான் பிராக்டிக்கலா பார்த்துட்டு வந்திருக்கிறேன். பரலோக ராஜ்யம் வந்து இப்ப ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கு. ராப்சர் ஆக போகுது. 5 கிறிஸ்துவ ஆட்சிக்கு வந்து ஆயத்தம் ஆயிட்டு இருக்கிறாங்க. 10 ராஜாக்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. 5 கிறிஸ்துவோட பிள்ளைகள் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க அந்த ராஜாவுக்கு. யாருக்கு? 5 கிறிஸ்துவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. தேவன் வந்து இயேசு சொல்றாரு, என்னோட நாமத்தை போய் எல்லா ஜாதிகளுக்கும் போய் சொல்லு. நம்ம எல்லாரும் சொல்லணும், இயேசு உண்மையான தேவன், உயிருள்ள தேவன். அந்த இடத்துல நம்ம போனோம்னாக்கா நம்ம எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிக்கணும், ஆயத்தம் ஆயிக்கணும். இந்த ராத்திரி இசப்பா, இந்த உங்களோட வருகை இந்த ராத்திரி நேரம் இருந்தா என்னை நீங்க எடுத்துக்கொள்ளப்படணும். பகல் நேரத்துல உங்களோட வருகை இருந்தா என்னை நீங்க எடுத்துக்கொள்ளப்படணும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை கொண்டு பேசிட்டே இருங்க. ரொம்பவே சமீபமா இருக்கு அவரோட வருகை. ஸோ அதனால எல்லாருமே மனம் திரும்புதலாகி ஆயத்தமாயிக்குவோம். ஸோ ஒரு இந்த லைஃப் வந்து கொஞ்சம் 120 வருஷம் தான். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. இங்க வாழ்ந்து முடிச்ச பிறகு நம்ம டிசிஷன் நித்திய ஜீவனா இல்ல நித்திய நரகமா, அங்கேயும் வாழ முடியும், இங்கேயும் கீழேயும் வாழ முடியும். ஸோ எந்த வாழ்க்கை நம்ம சூஸ் பண்றோன்றது முடிவு நமக்கு விட்டு இருக்கிறார் காடு. அவர் எடுக்க மாட்டார். இந்த பழம் சாப்பிட்டா நீ சாகுவ, இந்த பழம் சாப்பிடலன்னா நீ சாகவே சாக மாட்டான். பிசாஸ் தந்திரமா ஏமாத்திட்டான். சொர்க்கமா நரகமா, ஹெவனா ஹெல்லா, டிசிஷன் நம்ம இண்டிவிஜுவல் தான் பண்ணணும்.
ஸோ அந்த முடிவு நம்ம கையில தான். நன்மை தீமை ரெண்டும் உங்க பக்கம் அப்படியே வச்சுட்டாரு. ஸோ சூஸ் நீங்க தான் பண்ணணும். ஸோ அந்த இருதயத்தை வந்து நம்ம தான் மாத்தின்னு அவரோட வழியில நம்ம கால்கள் திருப்பணும்ன்றது அவரோட விருப்பம். ஸோ இந்த செய்தியை கொண்டு ஆண்டவர் என்கிட்ட பேச வச்சிருக்கிறாரு. ஸோ நம்ம கொலோசியன்ஸ் 3ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனத்தின் படி அவரோட வலது பக்கத்தில் உள்ள மேன்மையானவைகளை தேடுங்கள், கீழானவைகள் அல்ல. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கீழானவைகள் தான் தேடிட்டு இருக்கிறோம். வெறும் பூமியில என்னென்ன இருக்கு அதுதான் தேடிட்டு இருக்கோம். ஐயோ, பரலோக ராஜ்யம் ரொம்ப பெருசா இருக்கு. அந்த ராஜ்யத்தை பார்த்துட்டு வந்ததுனால தெரியும். பாஸ்டருக்கும் அதே அனுபவம் இருக்கு. அப்புறமா சொல்லுவாரு, பரலோக ராஜ்யம் வந்து ரொம்ப பெருசு. சோ மேன்மையானவைகளை தேடுங்கள் வந்து தேவனே சொல்லியிருக்கிறாரு. திரியேக தேவனை நான் பார்த்தேன் பாஸ்டர். இப்ப வந்து எனக்கு தேவ ஆவியானவர் தமிழ்ல பேசினாரு. நான் சூசைட் அட்டென்ட் பண்றக்குள்ளோ மேல பரலோகத்துல ஏசப்பாவும் தமிழ்ல தான் பேசினாரு. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற அந்த பிதாவும் எனக்கு தமிழ்ல தான் பேசினாரு. ஸோ எனக்கு கட்டளை வந்து தமிழ்ல தான் நீ பேசணும்ன்ற வந்து தேவ கட்டளை இருக்கிறதுனால அப்படியே ஃப்ளோல பேசுவேன். வேற டைம்ல பேசுவேங்க, பேச மாட்டேன். கன்னடா தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுவேன். ஸோ இதுதான் ஆவியானவர் நடத்துதல். அதுக்கு நான் தான் சாட்சி. ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தேவனை எல்லாருமே தரிசிக்க முடியும். நம்ம எல்லாரும் பரிசுத்தமாயி மன திரும்புதல் ஆனாலே போதும் அந்த தேவனை தரிசிக்க முடியும். நம்மளோட காரியங்கள், சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள், திட்டங்கள், ஸ்வபாவங்கள், குணங்கள், பார்வை, பேச்சு அவரே ஞாபகப்படுத்தும். ஸோ நம்ம மறுரூபமாயி இயேசுவோட சாயல் போலவே ஆயிடுவோம். நம்ம உள்ளத்துக்குள்ள ஏசப்பா வந்து நம்ம தரிசிக்க முடியும். நம்ம மன கண்கள்ல ஏசப்பா பார்க்க முடியும். நம்ம இருதயம் பரிசுத்தமா இருந்தா அவர் உடனே தரிசனமாயி உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகள் கொடுப்பாரு, தரிசனங்கள் கொடுப்பாரு. நம்ம கூடவே இருக்கிற ஒரு உணர்வு நமக்கு உள்ள வரும். நம்ம ஜெபம் பண்றதுல அவர் தூரமா இல்ல. நம்ம ஜெபம் பண்றதுல நம்ம என்ன நினைச்சு ஜெபம் பண்றோம்? நம்ம பக்கத்துல அவர் கேட்டுட்டு இருக்கிறார் அப்படின்னு தானே நினைச்சு நம்ம ஜெபம் பண்றோம். நம்ம கேட்கிற ஜெபங்களுக்கு வந்து அவர் பதில் கொடுக்கணும். அந்த ஜெபம் வந்து நியாயமா இருக்கணும். அதான் அந்த சகோதரி வந்து எப்படி ஜெபம் பண்ணாங்கன்றது ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்துறாரு. ஒரு 5 குழந்தைகளோட அப்பா, அவங்களுக்கு வந்து கட்டளைகள் மீறுதல். ஆனா ஏசப்பாவோட ரத்தத்துல கழுவப்பட்டுவோ சபையிலே வளர்ந்த ஒரு பொண்ணு சகோதரி. அவங்க ஜெபம் பண்றது, ஏசப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்க என் நாமத்துல எது கேட்டாலே நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த கணவன் எனக்கு ரொம்ப வேணும், அவங்க ரொம்ப கேஷ் பார்ட்டி அந்த மாதிரி ஜபம். அந்த ஜபத்தையும் எனக்கு காமிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, அவங்க ஜபம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் போய் டைரக்டா அவங்க சொல்றேன், நீங்க பண்ற இந்த ஜபம் ஆண்டவர் கேட்டாரா? ஆத முடிக்கினாரு. உங்களோட ஜபம் அருவருப்பான ஜபம். வசனம் சொல்லு, வசனத்தை படிக்க வச்ச அருவருப்பான ஜபம். கட்டளைகள் மீறுதல் வந்து அந்த ஜபம் வந்து ஆண்டவர் செவியே கொடுக்க மாட்டாரு. உண்மையா ஜபம் பண்ணாதான் அது செவியே கொடுப்பாரு. சோ அது சொன்ன அவங்களுக்கு ஒரு நடக்கம் வந்துச்சு. ஆனா மன திரும்புதலாகி இப்ப கர்த்தருக்குள்ள மறுபடியும் அவங்க வேத வசனம் படிச்சுட்டு நல்ல மாதிரி இருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் விருப்பப்பட்டாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு ஜபத்துக்கு தான் ஆண்டவர் பதிலே கொடுப்பாரு. சோ ஜபம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த காரியத்தை வச்சு, அந்த பர்டிகுலர் காரியத்தை வச்சு நம்ம ஜபிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் வந்து அதுக்கு பதில் அளிப்பார். ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாருன்னு ஒரு காலமும் இல்லை. ஏன்னா அவர் உயிருள்ள தேவன். அவர் பதில் கொடுத்துதான் ஆகணும். நம்ம மேல அவ்வளோ பிரியமா இருக்கிறார் அவரு. ஸோ கடைசியா வந்து எக்ஸோடஸ் 33ல 18லேருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிச்சாக்கா தெரியும். மோசஸ் வந்து காட் ஷோ மீ யுவர் க்ளோரி, ஆண்டவரே தேவனே உங்களோட மகிமையை நான் பார்க்க வேணும், காண்பீங்கன்னு சொல்லிட்டு பேசுறாரு. காட் பாக்குறாரு, மோசஸ் நான் எரிச்சல் உள்ள தேவன், என்ன நீ பார்த்தா நான் நீ செத்துடுவப்பா, எந்த மனிதனும் உயிரோட வாழ முடியாது. ஆனா நீ ரொம்ப தாகத்தோட கேட்டுட்ட, நிச்சயமா என்ன நீ பார்க்க முடியும். நீங்க வந்து நில்லு, இந்த ராக் கிட்ட வந்து நில்லு, இந்த கல்லு கிட்ட வந்து நில்லு, நான் அப்படியே கடந்து போறேன், என் பின் பக்கத்தை நீ பாப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவு வருஷமா? 2000 வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. உயிர் தேர்தலான இயேசு வந்த பிறகு நித்திய ஜீவனுக்கு முதல் போனது இயேசு கிறிஸ்து தான். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் எல்லாம் போய் பேசி எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 8-9 வசனத்தின் படி, அப்புறம் வந்து எபேசியர்
இல்லை 1 பீட்டர் 3:19 படி அவர் இந்த மாதிரி ஆவிகள்கிட்ட போய் பாரடைஸ்ல இருக்கிற பரிசுத்தவான்கிட்ட பேசுறாரு. கீழே உள்ள பாதாளத்துல இருக்கிற ஜனங்கள்ட்ட எல்லார்ட்டையும் பேசி அவங்கள வந்து கொண்டு போய் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போறாரு. அந்த சமாதானம், சாந்தமுள்ள தேவன், குளிர்ச்சியான தேவனை மோசஸ் காண முடிஞ்சது 2000 வருஷம் கழிச்சு. இதுதான் எனக்கு பகலோக டீச் பண்ணது. ஆனா இப்போ நம்ம இருக்குது கிருபையின் பிரமாணம். இயேசு உயிர் தேர்தல் ஆகி 2000 வருஷம் 2022 வருஷங்கள் ஆயிடுச்சு. நம்ம அவரு டைரக்டா தரிசிக்க முடியுமே? ஏன் முடியாது? நம்ம இவ்வளவு வருஷம் காக்க வேண்டிய அவசியமே இல்லையே. தேவ ஆவியானவர் உலாவி கொண்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல அவர் இருக்கிற பிரசன்ஸ் என்னால உணர முடியுது. அந்த நறுமணம் வந்துட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கக்குள்ள அவர் வந்து எல்லாருமே பார்க்க முடியுமே. நான் கண்ட இயேசுவை எல்லாரும் பார்க்க முடியும், பேச முடியும். ஒரே ஒரு இது பண்ணணும், இருதயத்தில் சுத்தமா நம்ம வச்சுக்கணும். அந்த தேவனை நம்ம தரிசிக்க முடியும். சோ இப்ப பாருங்க, பவுல் ஆக்ட்ஸ் 9ஆம் அதிகாரத்துல 4-5 வசனத்துல சவுலா இருக்கிறக்குள்ள கிறிஸ்துவங்களை ரொம்ப கொலை பண்ணி போட்டு இருந்தாரு. அவர்கிட்ட வந்து நேரடியா தரிசனமாயி, சவுல் நீ துன்பப்படுத்துற இயேசு கிறிஸ்து நான் தான் சொல்லி தரிசனம் கொடுத்திருக்கிறாரு. அப்படி கொடுத்தவரு நமக்கு வந்து கொடுக்க மாட்டாரா? எல்லாருக்குமே கொடுப்பாரு. அவர் தரிசனம் எல்லாருக்குமே கொடுக்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 22ஆம் வசனம் 22ஆம் சாப்டர் 17 படிக்கிற பாஸ்டர். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான சிருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். ஆமென். அழகா பேசியிருக்கிறாரு. ஞான திருஷ்டில அவரை தரிசித்தேன்னு சொல்லிட்டு சபையில சர்ச்ல ப்ரே பண்ணலாம், வீட்டுல ப்ரே பண்ணலாம், 4 சவுத்துக்குள்ள எங்க நீங்க ப்ரே பண்ணாலும் சரி, ப்ரேயர் அதை கேட்க அவர் ஓடோடி வருவாரு, பதில் கொடுக்குவாரு. கீழே வச்சுக்கணும். கேட்க ஓடோடி வருவாரு, பதில் கொடுப்பாரு. அவர் காத்துட்டு இருக்கிறார் பதில் கொடுக்கறதுக்கு. அதே பவுலடிகள் எப்படி பார்த்தாலும் அதே மாதிரி நம்மளும் அவரை தரிசிக்க முடியும், பார்க்க முடியும். ஆனா இந்த இருதயம் சுத்தமா இல்லைன்னா ஹெப்ரூஸ் 12:14 படி அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில போஸ்ட்ல இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு நாளும் ஒரு காலமும் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது பரிசுத்தம் இல்லைன்னா. சோ பரிசுத்தமா இருந்தாக்க எளிமை உள்ளவர்களுக்கு பரலோக ராஜ்யம் அவரோடதேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு வாக்குத்தத்தம். அதை நம்ம பிடிச்சிக்கலாமே. சோ ஏன்னா நிறைய ஜனங்க வந்து சபையில உள்ள ஜனங்களே வந்து ஆமோஸ் 9:10 படி தீங்கு எங்களுக்கு அணுகாது, நம்ம எப்படி வேணுமானா இருக்கலாம், ஒரு பக்கம் இயேசு ஒரு பக்கம் பணம், அந்த மாதிரி தாட்ல வந்துட்டோம். ஸோ இல்லை அது வந்து சபையில் உள்ள மக்கள் நான் வந்து மன திரும்புதல் ஆகணும். அதுக்காகத்தான் ஏசப்பா ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. ஸோ அது நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த உலகத்தை விட்டு நம்ம கடந்து போகும் மறு உலகம் ரொம்ப இனிமையானது. அதில் உள்ள மகிமைகளை நான் பார்த்துட்டு வந்ததுனால சொல்றேன். ஒரு காதும் ஒரு கண்களும் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ஒரு புத்திக்கும் எட்டாதது. ஸோ வசனம் சொல்றது 1 கொரிந்தியர் 2:9 படி. ஸோ அந்த மகிமை உள்ள உலகத்தை பார்த்துட்டு வந்ததுனால அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த மகிமை உள்ள உலகம் அது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதை எல்லாருமே பார்த்து நம்ம வந்து அதுக்கு ஆயத்தமாக்கிவோம். ஸோ எல்லாரும் அந்த தேவனை வந்து நிச்சயமா நம்ம தரிசிக்க முடியும்ன்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இருதயம் சுத்தமா ஆக்கிக்கணும். ஸோ இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க நிச்சயமா தேவனை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இயேசுவை பார்த்து வந்தீங்களே, எப்படி இருப்பாரு சொல்லுங்க? ரொம்ப அழகா இருப்பாரு. ஒரு பாட்டு பாட்டா ஃபர்ஸ்ட் இயேசுவோட அழகை பத்தி வர்ணிச்சு பாடுற ஒரு பாட்டு இது. பாஸ்டர் மைக்கேல் சமையலும் பாடி இருக்கிற கிருபை உள்ளவரே இயேசுவே, அழகானவரே, அருமையானவரே, கிருபை உள்ளவரே எங்கள் இயேசுவே, அடைக்கலம் ஆறுதல் தருபவர் நீரே, அடைக்கலம் ஆறுதல் தருபவர் நீரே, அழகானவரே,
சுத்த கண்களின் ராஜாவே, அன்பின் ரூபம் நிறைந்தவர் நீரே. பொய்யுரைக்காத ஆண்டவரே, சுத்த கண்களின் ராஜாவே, அன்பின் ரூபம் நிறைந்தவர் நீரே. அழகானவரே, அருமையானவரே, கிருபை உள்ளவரே, எங்கள் இயேசுவே. சிவந்த மேனி உடையவர் நீரே, புறா கண்கள் கொண்டவர் நீரே. சிவந்த மேனி உடையவர் நீரே, புறா கண்கள் கொண்டவர் நீரே. உமது கால்கள் வெங்கலமே, உமது முகம் பேரழகே, அழகின் ரூபம் நிறைந்தவர் நீரே. உமது கால்கள் வெங்கலமே, உமது முகம் பேரழகே, அழகின் ரூபம் நிறைந்தவர் நீரே. அழகானவரே, அருமையானவரே, கிருபை உள்ளவரே, எங்கள் இயேசுவே. Thank you. Praise the Lord. ஏதாவது டவுட் இருக்கா, சந்தேகம் இருக்கா, இல்ல ஏதாவது கேட்கணும்னு யாராவது விருப்பப்படுறீங்களா, ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருக்கா பாஸ்டர்? ஸோ இதுதான் என்னோட சொந்த அனுபவம். இயேசுவை நம்ம எல்லாருமே தரிசிக்க முடியும். அடுத்தது லைக் இப்போ ரீசெண்டாக ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஒரு சீக்கிரமா 5 கிறிஸ்து ஆட்சி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி அவரோட ரகசிய வருகை இருக்கு. எல்லாருமே ஆயத்தமாய்க்குவோம். நம்ம பாவங்கள் செஞ்சிருந்தா அது நம்ம சிந்தித்து நம்மளோட மன திரும்புதல் ஆகி அவரோட வழியில நம்ம வந்துடலாம். அவர் நம்மள எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படணும்ன்றது அவரோட விருப்பம். முடிஞ்ச அளவுக்கு இயேசு பத்தி எல்லாருமே போய் தெரியப்படுத்துங்க, ஜனங்களுக்கு சத்தியத்தை தெரியப்படுத்துங்க, அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாருக்குமே இயேசு பத்தி அவரோட அன்பை பத்தி தெரியப்படுத்துங்க. அதுதான் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா அறுவடை மிகுதியா இருக்கு, விதை போடுற நாட்கள் கிடையாது இது. ஸோ அவரோட வருகை சமீபமா இருக்கிறதுனால அது நம்ம எல்லாருமே அறுக்கணும். ஸோ வேலை ஆட்கள்லாம் நம்ம மாறி அவரோட வேலை ஆட்களாக இருந்து அவரோட வேலையை நம்ம செய்து முடிக்கணும் தான் அவரோட விருப்பம். ஸோ எல்லாருமே ஆயத்தமாயிக்கங்க. இதுதான் இப்போ ரீசெண்ட் மெசேஜ் எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு ஜெபம் பண்ணிடுறேன். எல்லாருக்காக ஜெபம் பண்ண போறேன். தனிப்பட்ட முறையில யாருக்காவது ஜெபம் வேணும்னாக்கா நீங்க ரெவரண்ட் பாஸ்டர் மைக்கேலை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஏதாவது உங்களுக்கு வெளிப்பாடுகள், ஏதாவது உங்க வாழ்க்கையில் ஏதாவது எந்த கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர் தெரியப்படுத்துவார். உங்களுக்கு விடுதலாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஸோ ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு குடும்பத்துக்காகவும் நான் ஜெபிக்க போறேன். நம்ம ஜெபிக்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஏன்னா அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், நீ மனதுருக்கத்தோடு யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவியோ அங்க என்னோட வல்லமைகள், என் ஜனங்கள், என் மக்கள் காண்பார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் விசுவாசத்துல இருக்கிறோம், விசுவாசத்தின் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறோம் நம்ம. ஸோ ஏன்னா அந்த விசுவாசத்தை நம்மள பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா நோவா காலத்துல அவரு ஷிப்பை கட்டுறாரு, அந்த டிசைன், அந்த ஸ்ட்ரக்சர் காட் கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் ஜனங்க அதை பார்த்த ஜனங்க உள்ள போல, ஷிப்புக்குள்ளவே போல. இப்ப நம்ம பார்க்கல, நம்ம கிருபையின் பிரமாணத்துல இருக்கிறோம், விசுவாசத்துல இருக்கிறோம். அந்த விசுவாசத்துல நான் போயிட்டு எனக்கு காமிச்சதுனால நான் சொல்றேன். ஸோ அங்க போயிட்டு பார்த்துட்டு வந்ததுனால இடம் ஆயத்தமா இருக்கு. எனி டைம் அவர் எப்போ வேணுமா வரலாம், இந்த நொடி இந்த நேரத்துல கூட வரலாம். ஸோ எல்லாருமே ரெடி ஆயிக்குவோம், ஆயத்தமாய்க்குவோம். அவரோட வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். அதுதான் அந்த நாட்கள் தான் நம்மளுக்கு விசேஷமான ஒரு கொண்டாடுற நாள். அந்த நாளுக்காக நம்ம எல்லாரும் காத்திருப்போம். ஹல்லேலூயா, thank you Lord Jesus Christ. அப்பா ஆண்டவரே நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஏசப்பா எங்களை நீங்க இந்த நேரத்துல ஆண்டவரே எங்களை பயன்படுத்தி எங்களோட மத்தியில நீங்க
பேசுறதுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே நீங்க குடியிருக்கணும் ராஜா. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில நீங்க குடியிருக்க போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்க ஆட்கொள்ளணும் ராஜா. அவங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்க ஆட்கொள்ளணும் ராஜா. ஆண்டவரே, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆண்டவரே உங்களோட தரிசனங்கள் காண்பீங்கள் ராஜா. உங்களோட வெளிப்பாடுகள் காண்பீங்கள் ராஜா. உன்னதமான மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவரின் நிழலில் தங்குவார் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா, நாங்க எல்லாரும் உங்களோட நிழல்ல தங்க வேண்டும் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ராஜா. ஏசப்பா, எங்களுக்குள்ள உங்களோட தெய்வீக சமாதானம் வேணும் சுவாமி. ஏசப்பா, அப்படி நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. எங்களோட கரப்பட்ட இருதயத்தை ஆண்டவரே உங்களோட பரிசுத்த தூய ரத்தத்தினாலே எங்களை கழுவப்பட்டு ஆண்டவரே உங்களை நாங்க காணும்படியாக நீங்க செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. எங்களோட பாவங்கள்லாம் நீங்க மன்னிக்க போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு புதிய இருதயத்தை நீங்க வைக்க போறதுக்காக நன்றி அப்பா. இந்த கரப்பட்ட இருதயத்தை எடுத்து ஆண்டவரே புதிய இருதயத்தை வைத்து ஆண்டவரே உங்களை நாங்க தரிசிக்க வேணும் சுவாமி. ஏசப்பா, நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. உங்களோட வல்லமையான கரங்கள்னால ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் நீங்க ஆவியில நிரப்பி ஆண்டவரே நீங்க அபிஷேகம் பண்ண போறதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்குள்ள உங்களோட தெய்வீக பிரசனம் இறங்குறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஏசப்பா, உங்களோட சத்தத்தை ஒவ்வொருத்தரும் கேட்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதை தடுத்து நிறுத்துற எந்த ஒரு மாம்சத்தின் கிரியைகள் ஆகட்டும், பொல்லாத துஷ்ட ஆத்மாங்கள் ஆகட்டும், எந்த ஒரு சக்திகள் ஆகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். ஏசப்பா, அதை கடிந்து கொள்கிறேன் ராஜா. ஏசப்பா, ஆண்டவரே ஆவியானவரே, ஒருவேளை ஆண்டவரே நீங்களே எங்ககிட்ட பேசாம இருந்திருந்தா ஆண்டவரே தயவு செஞ்சு நாங்க கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. ஏசப்பா, எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை மறுபடியும் நீங்க உபயோகப்படுத்தி பயன்படுத்து சுவாமி. ஏசப்பா, நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. அப்படி நீங்க செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொருத்தருக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவனை அனுப்புகிறேன் ராஜா. ஒவ்வொருத்தரும் நீங்க மறுரூபம் படுத்த போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க அறிக்கை பண்ணா நான் இரக்கம் காட்டுவேன். ஆண்டவரே, இவங்க அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொண்டு இரக்கத்தை நீங்க காண்பீர்கள் சுவாமி. ஏசப்பா, நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த நாள் இந்த நொடியில இருந்து ஆண்டவரே இந்த வருஷத்துல இருந்து யாருக்குமே எந்த ஒரு கடன் பிரச்சனையோ பண கஷ்டங்கள் வராதபடி ஆண்டவரே நீங்க உதவி செய்யணும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஏசப்பா, பிள்ளைகளோட படிப்புக்காக வருகிறேன் ராஜா. நல்ல பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வெற்றியை கொடுத்து ஆண்டவரே படிப்புல நீங்க உதவி செய்யணும் ராஜா. ஆண்டவரே, தேவனுக்கு பயந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து உள்ள பிள்ளைகளா நீங்க மாத்த போறதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஏசப்பா, வேலை இல்லாதவர்களுக்காக வருகிறேன் ராஜா. ஏசப்பா, இல்லாத வேலையை நீங்க உருவாக்கி கொடுங்கள் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தொழில ஆண்டவரே வழி திறந்து கொடுங்கள் ராஜா. ஆண்டவரே, வருமானத்துக்கு வழி திறந்து கொடுங்கள் சுவாமி. ஏசப்பா, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏசப்பா, திருமண காரியங்களுக்காக வருகிறேன் ராஜா. ஐயோ, என் பையனுக்கு 40 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகலையே, ஐயோ என் மகளுக்கு 35 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகல என்று தவிக்கிற அந்த தாய் தகப்பனோட கண்ணீரை பாரும் சுவாமி. ஏசப்பா, அவங்களுக்கு ஏற்ற துணையை ஆண்டவரே நீங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற, நீங்க நியமித்தப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு உத்தமனை நீங்க அவங்க வீடு தேடி வரும்படியாக ஆண்டவரே நீங்க அனுப்ப போறதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, குழந்தை இல்லாதவங்களுக்காக வருகிறேன் ராஜா. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனியை நீங்க ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை நீங்க தாரும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அந்த குடும்பத்துல ஆண்டவரே தேவ சங்கதிகள் பெருக செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத வலு சர்ப்பமே வெளியேறி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீங்க கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து ஆண்டவரே பிள்ளைகள் வம்சத்தை வளர செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஏசப்பா, நோயாளிகளுக்காக வருகிறேன் ராஜா. உங்களோட வல்லமை ஆண்டவரே உங்களோட தள்ளுமுள்ள கரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நோயாளிகளை தொடும் ராஜா. ஆண்டவரே, உடம்புல எந்த ஒரு பகுதியில வியாதி இருந்தாலும் அதெல்லாம் மறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுகம் உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே, உங்களோட ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ராஜா. இருதயத்துல பலம் உண்டாகட்டும் ராஜா. எலும்புகள பலம் உண்டாகட்டும் ராஜா. நரம்புகள பலம் உண்டாகட்டும்
இயேசுவின் நாமத்தினாலே. ஏசப்பா இந்த வியாதியை கொண்டு வர பொல்லாத அசுத்த ஆவிகள் ஆண்டவரை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஏசப்பா வியாதிகள் விட்டு விலகி ஓடணும் ராஜா. ஏசப்பா நீங்க தொட்டதுக்காக நன்றி அப்பா, சுகம் கொடுத்ததுக்காக நன்றி. சொல்லுங்க, இயேசு எனக்கு சுகம் கொடுத்தாரு, எனக்கு சுகம் கொடுத்தார், என்னை தொட்டார், நன்றி தகப்பனே. உடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏசப்பா எல்லா அசுத்த ஆவிகள் விட்டு விலகி ஓடட்டும் ராஜா, எரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பயத்தின் ஆவிகள் எரியட்டும், விட்டு விலகி ஓடட்டும் ராஜா. எந்த தீங்கு ஆண்டவரை யாருக்கும் அணுகாதபடி ஒரு பாதுகாப்பு நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. எல்லாரும் உங்களை தரிசிக்க வேண்டும் சுவாமி. கரப்பட்ட இருதயத்தை நீங்க மாற்றத்துக்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே குடும்பத்துல ஆண்டவரே எல்லாரும் ரட்சிப்பின் ருசி பார்க்கணும் ராஜா, ருசித்து பார்க்கணும் சுவாமி, ரட்சிப்புக்குள்ள வரணும் ராஜா. ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஏசப்பா உங்களோட உயிர் தேர்தலின் வல்லமை நீங்க காண்பீங்கள் ராஜா. கர்த்தரே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க நிச்சயமா விடுதலை உண்டு நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நேரத்தை வீணாக்குற ஆவிகளை கடித்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஏசப்பா எல்லா மேல உங்களோட பரிசு தூய ரத்தத்தை தெளிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே தேவ சித்தத்தை நாங்க நிறைவேற்றவும் அதை நிறைவேறவும் ஏசப்பா நீங்க தான் எங்களுக்கு அருள் புரியணும் ராஜா. ஆவியானவரே அதுக்கு உங்களோட உதவி எங்களுக்கு தேவை ராஜா. இருட்டான வாழ்க்கையில இருந்து எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களோட தேவைகள் நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்க போறதுக்காக நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. Thank you Lord Jesus Christ. Praise the Lord. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya.